மனமெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவருளாலும் மாணிக்கவாசக பெருமானின் குருவருளாலும் பெருமானே கைப்பட எழுதிய திருவாசகத்தை சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த அளவிலே இந்த இனிய ஞான வேள்வியை நாம் தொடர்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றது திருவாசகம் என்ற இறைவன் கைப்பட எழுதிய நூலின் 2வது பதிகமாகிய கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி திரு அகவல் 3 வார்த்தைகள் இதில் இருக்கிறது. தில்லையில் அருளியது. ஆக இதில் குறைந்த வரிகள் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஈஸியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பாடத்துக்குள்ளே போவோம். இந்த கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது அப்படின்னு போட்டிருக்காங்க புக்லேயே. ஐயா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடலில் இது என்ன வகையான பாடல் வகையை சேர்ந்தது, இலக்கண வகையில் இது எந்த வகையை சேர்ந்ததுன்னு ஒரு பாடலுக்கும் கொடுத்துருப்பாங்க. சில பேர் அதை படிக்க மாட்டோம், சில பேர் அதை படிப்போம், ஆனால் என்னன்னு தெரியாமல் படிப்போம். இப்போ இந்த பாடலில் என்ன கொடுத்துருக்காங்க, நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அட்லீஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்குவோம். பாடனா பாடல், பாடல்கள் பல வகை. கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படியும் ஒரு பாடல் இருக்கு. அப்புறமா கொலை வெறிடி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படியும் ஒரு பாடல் இருக்கு. இப்படி பல வகையான பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல்களில் ஆசிரியப்பா அப்படிங்கிறத ஒரு வகையாக பிரிக்கின்றார்கள். அந்த வகையிலேயே ஒரு 4 ஆசிரியப்பா வகைகள் இருக்கின்றது. எதை ஆசிரியப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பாடலில் இருக்கிற ஒரு வரியும், அதை அடிகள்னு சொல்லுவாங்க, வரின்னு சொல்லலாம். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை வரி. ஒவ்வொரு வரியும் 4 சீர்களை கொண்டதுன்னு சொல்லுவாங்க. சீர்னா நம்ம என்ன சொல்லலாம், சீர்னா புரியாது. சீர்னா சீர் எடுத்துக்கிட்டு போகிறதுதான் தெரியும். கல்யாணத்துக்கு நமக்கு தெரிஞ்சது வார்த்தை. ஆக 4 வார்த்தைகளை கொண்டதாக இருக்கும். 4 சீர்களை கொண்டு அமைந்திருந்தால் ஆசிரியப்பால ஒரு வரியும் 4 சீர்களை கொண்டு அமைந்திருந்தால் அந்த பாடலுக்கு நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி பெயர். இப்போ இதுக்கு இதே மாதிரி வேற எங்கேயாவது பின்னாடி வந்தது அப்படின்னாலும் நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்மளுடைய சிவபுராணம் எதிலால் ஆனது? அது வெறும் வெண்பாவால் ஆனது. ஏன்னா எல்லாமே 4 சீர்கள் கிடையாது. 4 சீர்கள் இருந்ததுன்னா அதையும் நிலைமண்டில ஆசிரியப்பான்னு சொல்லிடலாம். அது ஒரு வெண்பாவால் ஆனது. 4, 5, 3 எத்தனை வார்த்தைகள் வேணாலும் அதில் இருக்கும். கடைசியாக முடியும் போது 3 வார்த்தையோட முடியும். பல்லோரும் ஏத்த பணிந்து 4 ஆரம்பித்து 3 முடிஞ்சுது அப்படின்னா அது கலிவெண்பா. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது நிலை மண்டில ஆசிரியப்பா. பாக்களில் ஆசிரியப்பாவில் 4 சீர்களை கொண்டதால் இது நிலை மண்டில ஆசிரியப்பா. அதுதான் முதல் இது. அடுத்தது கீர்த்தி திரு அகவல். கீர்த்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கீர்த்தி அப்படின்னா மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படிம்பாங்க. ஆள் குட்டையாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க, சின்ன பையனாக இருப்பான், திருஞான சம்பந்தர் அது போல் சின்ன குழந்தையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் செயல்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். அதுதான் மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கீர்த்தி என்றால் திறமை, புகழ் என்று பொருள். புகழ்னு வச்சுக்கலாம். இந்த பாடல்ல கீர்த்தி அப்படின்னு வந்திருக்கிறதுனால சிவபெருமானுடைய புகழை பற்றி படிக்க போகின்றோம். ரொம்ப அருமையான நூல் இது. இந்த ஒரு நூல் மட்டும் நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். நம்ம படிக்கிறோம், அதுக்கு பொருள் தெரியுது, ராகத்தோட பாடுறோம் அப்படின்னா நம்மளை தவிர வேற யாரும் அங்கே போக முடியாது சொர்க்கத்துக்கு. அப்படிப்பட்ட நூல் இது. முதல் பாடல்ல நம்ம படித்தது சிவ புராணம். புராணம்னா கதை. கதை யாரு? கந்த புராணம் இருக்கு, பெரிய புராணம் இருக்கு, சிறிய புராணம் இருக்கு, திருவிளையாடல் புராணம் இருக்கு.
நம்ம படித்த புராணம் வந்து சிவ புராணம், சிவனை பற்றிய புராணம். சிவன் யார், சிவனுடைய இயல்புகள் என்ன, அவங்க அப்பா யாரு, அம்மா யாரு, ஊர் என்ன, பேர் என்ன, எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாரு, எங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, எங்கே குழந்தை பெற்றுக்கிட்டாரு. ஆக சிவனை பற்றிய புராணத்தை தான் முதல் பாடலில் படித்தோம். இப்போ அப்படிப்பட்ட அந்த சிவன் என்னென்ன புகழ்களுக்கு சொந்தக்காரன், என்னென்னவெல்லாம் சாதிச்சிருக்காரு அவரு, என்னென்னவெல்லாம் நமக்கு பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஆள் அவரு அப்படிங்கிறத இந்த 2வது பாடலில் நம்ம சிந்திக்க போகின்றோம். அதனால இது கீர்த்தி அகவல் அப்படின்னு சொல்றோம். கீர்த்தினா பெருமானுடைய புகழை பாடுவது என்று பெயர். இதுல வரப்போறதெல்லாம் அவனுடைய புகழாவே வரும். என்னென்ன புகழ் வருது? இப்ப நம்ம முதல் பாடலை பார்த்தோம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி. பல்லுயிரெல்லாம் பயின்றனன் அப்படின்னா சைவ சித்தாந்த சுடர் படிச்சிருந்ததான் அதுக்கு பொருள் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இறைவன் ஆணவ மலத்தில் பிடிபட்டு கிடக்கின்ற உயிர்களை சச்சிதானந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக அந்த அறிவு விளங்கச் செய்வதற்கு அதற்கு உடலை கொடுக்கின்றான். அந்த உடலை கொடுத்தா அதுவா போய் பண்ணிக்காது எதுவும். ஆக இறைவனே முன்னின்று நடத்துகிறான். முன்னின்று நடத்துறது என்ன? உயிருக்குள்ள அவன் நுழைஞ்சு உயிரை இயக்க ஆரம்பிக்கிறான். பல்லுயிர்கள் ஆக 84 லட்சம் யோனி பேதங்கள், லட்சம் கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே 140 கோடி மக்கள் இருக்காங்க. உலகத்துல 800 கோடி மனிதர்கள், ஓட்டு போடுறவங்க மட்டுமே இருக்காங்க. மற்ற ஜீவராசிகள் எல்லாம் சேர்த்தா யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அத்துணை உயிர்களிலும் உள்ள இருக்கிறார் சிவபெருமான். நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கையிலே ஐயா ஏதோ தெரியாம சொல்றாருன்னு நினைக்காதீங்க. மாணிக்க வாசகர் சொல்றாரு, பல்லுயிர் எல்லாம் பயின்றனன். பல்லுயிரெல்லாம் பயின்றனன். கொசுக்குள்ள இருக்கார், ஆமைக்குள்ள இருக்கார், பாம்புக்குள்ள இருக்கார், கணவனுக்குள்ள இருக்கிறாரு, மனைவிக்குள்ள இருக்கிறாரு, யானைக்குள்ள இருக்கிறாரு, எறும்புக்குள்ள இருக்கிறாரு, மரத்துல இருக்கிறாரு, செடியில இருக்காரு, புழுவுல இருக்கிறாரு. உயிர் என்று ஒன்று இருந்தால் அது இயங்கும். இயங்குது என்றால் சிவபெருமான் இயக்குனாதான் இயங்கும். ஆக ஒரு உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறார் சிவபெருமான். இது நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சாதான் தெரியும். அதுக்கு அடுத்து இறைவன் உயிர்களுக்கு எப்படி துணை நிற்கிறான் அப்படின்னா, ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நிற்கின்றான் படிக்கும். ஒன்றாயும் நிற்கிறது என்ன? அதை இயக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள போய் நின்றுக்கிறார். பேட்டரி போட்டால் தானே பொம்மை ஓடுது. அதுபோல உள்ளுக்குள்ள இருந்து அதை இயக்குகிறார். உடனாக இயக்குகிறார். என் கையை நகர்த்தணும், நான் பேசப்பேன். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னா எனக்கு எங்கேருந்து அறிவு வருது? எங்கேருந்து வருது? எங்கள் அப்பா கொடுத்ததா, என் மனைவி கொடுத்ததா? சிவபெருமான் இயக்குனாதான் வார்த்தையே வெளியில வரும். நம்ம தாத்வீகங்களில் படிச்சிருக்கிறோம். ஒரு வாக்குங்கிற தத்துவம் எப்படியெல்லாம் வருது, மூலாதாரத்தில் தொடங்கி மேலே ஏறி இங்கே வருது. இது சிவன் கொடுத்த கிஃப்ட்னு படிச்சிருக்கோம். ஆக உயிர்களை இயக்க வேண்டும் அப்படின்னா உடனாயும் இருக்க வேண்டும். அப்படியே ஒன்றாயும் உடனாயுமே இருந்துக்கிட்டே இருந்தா உயிர்களுக்கு எப்போதான் அருள் செய்கிறது? இப்போ அருள் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் இரு தம்பி, நான் இன்னொரு 3வது வேடம் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் டபுள் ஆக்டிங்ல இருந்தேன், இப்போ ட்ரிபிள் ஆக்டிங்ல வர்றேன் கொஞ்ச நேரம் அப்படின்னு தசாவதாரத்தில் வர்ற மாதிரி ஒரு 3வது அவதாரம் எடுத்து குருநாதனாக பதி பசு பாசம் அந்த பாடத்தை சொல்லித்தருவார். யாரெல்லாம் அந்த பாடத்தை சொல்லித்தர்றாங்களோ சிவபெருமான் தான் சொல்லித்தர்றாருன்னு நீங்கள் எடுத்துக்கணும். இவர் யாரோ இந்த ஐயா சொல்லித்தர்றாரு, அந்த ஐயா சொல்லித்தர்றாரு, அவருக்கு என்ன தெரியும்? இவர் கொங்கு நாட்டு பாஷையில் பேசுவார், இவர் கன்னியாகுமரி பாஷையில் பேசுகிறாரு, அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. குருவே சிவமென கூறினன் நந்தி. அது சிவபெருமான் சொல்லலைன்னா எந்த ஒரு சைவ சித்தாந்த ஆசிரியரும் சைவ சித்தாந்த பாடத்தை நடத்த முடியாது. ஃபர்ஸ்ட் அதிகாரப்பூர்வ ஆசிரியராக வர முடியாது. வந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய முடியாது, அதை திறம்பட செய்ய முடியாது. செய்கிறோம் அப்படின்னா இந்த பொம்மையை வேறு யாரோ ஒரு குருநாதன் உள்ள இருந்து இயக்குகின்றான்னு பொருள். அதுதான் பல்லுயிரெல்லாம் பயின்றனாய். இப்போ இதுல சைவ சித்தாந்தம் தெரியாம நம்ம எப்படி திருவாசகத்துக்கு பொருள் தெரியும்? சைவ சித்தாந்தம் தெரிஞ்சா பொருள் தெரியும். பாடினால் திருவாசகம், படித்தால் சைவ சித்தாந்தம். அந்த அளவில் இந்த இறைவனுடைய கீர்த்தியை பற்றி நாம் பேசப் போகின்றோம். அதனால இது கீர்த்தி என்று பெயர். கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு பேர். இன்னும் 2 வார்த்தை இருக்கு. அகவல்னா என்னன்னு கேட்போம். அகவல்னா அழைத்தல். ஹலோ வாங்க, ஹலோ யாரங்கே, பேசுறது கேக்குதா? என்ன எம்பாவாய், காலையில ஒரு பாட்டு பாடினேன், திருவம்பாவை. அது போல எம்பாவாய் எழுந்திரி, தூங்கிட்டு இருக்கியே எழுந்திரி அப்படின்னு தட்டி எழுப்புதல், அழைத்தல், கூவுதல். திருவாசகத்திலே நமக்கு கூவும் பாடல் ஒன்று இருக்கு. குயிலே கூவாய் கூவாய் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இசைத்தல், அது மாதிரி பல அர்த்தங்கள் இந்த வார்த்தைக்கு இருக்கு. அகவல் அப்படின்னு சொன்னாக்க
ஆக நம்ம இறைவனை வந்து ரொம்ப இனிமையோட குயில் பாடுற மாதிரி பாடி அவனுடைய கீர்த்திகளை எல்லாம் பாடப் போகின்றோம் அப்படின்னு அர்த்தம். சாதாரண அகவல் அப்படின்னா இந்த மாதிரி கூப்பிடுறது. இப்போ சினிமா கதைகள்லையோ இல்லை வேற புராணங்கள்லையோ காதலன் காதலியை கூப்பிட்டாரு அப்படிலாம் வரும். அது சாதாரண மனிதர்கள் பண்ணிக்கிறது. இது சிவபெருமானுடைய திருப்புகளை பற்றி நாம் பேசுவதனால இது திரு அகவல் அப்படின்னு சொல்றோம். சாதாரண அகவல் இல்லாம இது திரு அகவல். நம்ம வீதியில போனோம்னா வீதி, பெருமான் நால்வர் வந்தாங்கன்னா அதுக்கு பேரு திரு வீதி உலா. தெருவா இருந்தது திருவாய், நம்ம போனா தெரு. அருளாளர்கள் வந்தா அதுக்கு பேரு திரு. இப்போ புதுக்கோட்டையில 29/9 நால்வர் திரு வீதி உலா நடக்க போகுது. ஆனால் வீதி தெரு தான். நாங்கள்லாம் பிறந்து வளர்ந்த தெரு, நடந்த தெரு, நடக்கிற தெரு, நடக்க போற தெரு. தீபாவளிக்கு முதல் நாள் சும்மாவே ஒரு சைட் சீயிங்காகவே அது உள்ள சுற்றி வருவோம். விடிய விடிய ஒன்றும் வாங்குறது இல்லை, சும்மாவே சுற்றுறது. அந்த கூட்டத்துக்குள்ள நடக்கிறதுனா அது ஒரு சந்தோஷம்தான். அது போல தெருவாகி இருக்கிறது திருவாகி விடும், ஏன்னா அருளாளர் வர்றதுனால. ஆக இந்த பெருமானுடைய அகவல் என்பதால் இதை திரு அகவல் அப்படின்னு சொல்றோம். அதான் இந்த பெயர் வருவதற்கான காரணம். இப்போ கீர்த்தி திரு அகவல் அப்படின்னாக்க பெருமானுடைய புகழை இனிமையான குரலில் பாடுவது, ஆடுவது, அவனுடைய புகழை நாம் பாடுவதனால கீர்த்தி திரு அகவல் அப்படின்னு சொல்லி இதுக்கு பெயர். சுருக்கமாக சொல்லப்போனா சிவபெருமானுடைய புகழை பாட போறோம். போன பாடல்ல என்ன பார்த்தோம்? சிவபெருமானுடைய புராணத்தை தெரிந்து கொண்டோம். இந்த பாடல்ல அவனுடைய புகழை நம்மளும் சேர்ந்து பாட போறோம். அதுதான் இந்த பாடல். இந்த அகவல்ல வந்து 146 வரிகள் இருக்கிறது. 146 வரியில எழுதிக்கங்க. முதல் 8 வரிகள் தில்லை மூதூர் ஆடிய திருவடி அதிலிருந்து ஆரம்பிச்சு 8வது வரி வரைக்கும். 8வது வரி என்ன? குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அப்படிங்கிற வரைக்கும், 1-8 வரைக்கும் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவபெருமானுடைய இருப்பிடத்தை சொல்றாங்க. இவர் எந்த ஊருக்காரரு, இவர் எங்க, கைலை துரைசாமிங்கிறவர், இவர் எங்க இருந்து வந்தாரு? 2 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ எங்க பார்த்தாலும் நால்வருங்கிறாங்க கையிலுக்கு. இவர் எங்க இருந்து வந்தாரு அப்படின்னா இவருடைய இருப்பிடம் கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு குக்கிராமம் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானுடைய இருப்பிடம் எது அப்படிங்கிறத முதல் 8 வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1-8 வரைக்கும். தில்லை மூதூர், அப்புறம் பல்லுயிர் எல்லாம், எங்கெங்கெல்லாம் இருக்காரு? தில்லையில இருக்காரு, பல்லுயிர் எல்லாம் இருக்காரு, உயிர்களில் எல்லாம் இருக்காரு. அப்படியே 8 வரிகளையும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இங்கே இருக்காருன்னு ரொம்ப 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 அருமையான ஒரு வரி இருக்கு. 7வது வரி, அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பு. இதை விட வேற என்ன வேணும்? சிவபெருமான் குடியா கொள்வார், விரட்டி விட்டாலும் போக மாட்டாராம். அடிச்சு சில பெண்கள்லாம் கணவன் என்ன துன்பப்படுத்தினாலும் போக மாட்டாங்க, ஏதாம வாங்கிட்டே இருப்பாங்க. சில பேர் மறைச்சு பார்த்தாலே கோர்ட்ல போய் நின்றுவாங்க. இந்த அடிச்சாலும் போகாத பெண்கள் இருக்காங்களே, அது போலதான் சிவபெருமான். கழுத்தை நீட்டியாச்சு, இனிமே நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. அங்க போனா இதை விட மோசமா இருக்கும். ஊர்ல எல்லாம் ஏசுவான். அவன் எல்லாருக்கிட்டையும் ஏசு வாங்குறதுக்கு இந்த நாய்கிட்ட ஏசு வாங்கினா பரவாயில்ல அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக பெருமான் நம்ம உள்ளத்துல குடிகொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டே இருப்பார், நம்மளை விட்டு போக மாட்டார். நம்ம அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, அவரை திட்டினாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, புகழ்ந்தாலும் சரி, அவரை திருடி வித்தாலும் சரி, அவர் பேரை சொல்லி நம்ம சம்பாதிச்சாலும் சரி, நம்மை விட்டு போகவே மாட்டார் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ல சிற்றம்பலம் உடையான் எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு. நான் ஏதோ தெரியாம சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை. குடின்னா இந்த குடி இல்லை, குடின்னா குடியிருத்தல், நீங்காது இருத்தல். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய இருப்பிடத்தை முதல் 8 வரிகள் சொல்லுது. அது நம்ம ஒரு வரியா நம்ம பின்னாடி பார்ப்போம். 9வது வரியிலிருந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்க, உமையாகிய சக்திக்கு செய்த திருவிளையாடல்கள் பற்றியது. இந்த பாடல் முழுவதுமே திருவிளையாடல். ஏன்னா இப்ப நம்ம கீர்த்தி திரு அகவல் நம்ம பார்த்துருக்கோம், அவனுடைய புகழை பத்தி பார்க்க போறோம். இங்க எது பண்ணாரு, அங்க எது பண்ணாரு. இப்ப என்னுடைய புகழை பத்தி நீங்க சொல்லணும்னா என்ன பண்ணும்? 50,000 பேரை பஞ்சபுராணம் பாட வச்சிருக்காரு, 5,000 பேருக்கு சைவ சித்தாந்தம் சொல்லி கொடுத்துருக்காரு, 1,00,000 பேருக்கு அப்படின்னு அங்க ஏதாவது விட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அது போல பெருமான் அங்க அப்படி பண்ணாரு, இங்க எப்படி பண்ணாரு, இங்க எப்படி பண்ணாரு, இங்க எப்படி பண்ணாரு, பெரிய வீராதி வீரன், சூராதி சூரன், கொம்பன் கம்பன், தலைவன் அப்படின்னுலாம் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதுல 9-26 வரிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 17 வரிகள் வந்து
உமையாளுக்கு என்னென்னவெல்லாம் திருவிளையாடல் பண்ணி காமிச்சாருன்னு முதல்ல அம்மாவுக்கு செஞ்ச திருவிளையாடல்லாம் சொல்லிடுறாரு மாணிக்கவாசகர். அப்புறமா உங்களுக்கும் எனக்கும் செஞ்சதெல்லாம் பின்னாடி சொல்ல போறார். அது 9ல இருந்து 26 வரைக்கும் உமையாகிய சக்தி, சிவகாமி, பார்வதி, அங்கையர்கண்ணி அவளுக்கு செய்த அந்த திருவிளையாடல், அவளுக்கே திருவிளையாடல் பண்ணுவார். இவர் சாதாரண ஆள் கிடையாது. விளையாட்டு அங்கிருந்தே ஆரம்பிக்கும். உமையாளுக்கு செய்த திருவிளையாடல்களை 26 வரி வரைக்கும் பார்க்குறோம். 27வது வரியிலிருந்து 36வது வரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 வரிகள்ல பாண்டிய மன்னனுக்கிட்ட அவர் விளையாண்ட விளையாட்டை பத்தி சொல்லியிருக்கிறார். பாண்டிய மன்னனுக்கு முத்தி கொடுக்கறதுன்னு அவன் ரெடி ஆயிட்டான், முத்திக்கு ரெடி ஆயிட்டான், பாண்டிய மன்னனா இருக்கிறான். அதனாலதான் மாணிக்கவாசகருக்கு தலைவனாக அவன் இருக்கிறான். இல்லைன்னா அந்த பதவியில் அவன் இருக்க முடியாது. அடுத்தது அவனுக்கு முத்தி தான், முடிஞ்சு போச்சு. கடைசியா ஒரு பிறவி எப்படி கண்ணப்பருக்கு கொடுத்தாரோ அது போல ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு பிறவியை கொடுத்துருக்கிறார். அதனாலதான் பாண்டியன்ட்ட அடி வாங்கினார். சிவபெருமான் யார்ட்டையாவது அடி வாங்குவாரா? தச்சன், எச்சன், அவன் இவன் எவனுமே கை தொட முடியாது, காலை தொட முடியாது, தலையை தொட முடியாதவரை அடி வாங்கி முதுகுல புண் வந்திருக்கு அப்படின்னா பாண்டிய மன்னன் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு அன்பு. ஏன்னா பாண்டிய மன்னன் அவர் மேல அவர் அன்பு வச்சிருக்கான். ஆக பாண்டியனுக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தார் அப்படிங்கிறத 27ல இருந்து 36 வரைக்கும் 9 வரிகள்ல சொல்றார். அதுக்கப்புறம் 37ல இருந்து மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு பொதுவாக என்னென்னவெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதையெல்லாம் நம்ம திருவிளையாடல்னு சொல்லுவோம். நம்ம விளையாண்டா தெரு விளையாடல், அவர் விளையாண்டா திருவிளையாடல். ஒரே ஒரு எழுத்து கொஞ்சம் மாறும். நமக்கு தே போடணும், அவருக்கு தீ போடணும். அவருடைய பணியை, அவருடைய அடியாருடைய பணியை நாம் செய்தால் அதுக்கு பேரு திருப்பணி என்று பெயர். நம்ம பொருள் சம்பாதிக்கிறதுக்கும், பேர் சம்பாதிக்கிறதுக்கும், பட்டம் சம்பாதிக்கிறதுக்கும், பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கும் நம்ம ஏதாவது பணி செய்தோம் என்றால் அதுக்கு பேரு தெருப்பணி என்று பெயர். தெருப்பணி, இது திருப்பணி. எதை வேணாலும் நம்ம பண்ணலாம். இறைவன் இப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறார். ஓகே, ஏதோ கரண்ட் ப்ராப்ளம் இருக்கு, இதை இப்போ கிளாஸ் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல நாளைக்கு ஆடு வெட்ட போறாங்க. 108 ஆடு வெட்ட போறாங்க. அந்த ஆடு வெட்டுறதுக்கு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆடெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. நாளைக்கு ஃபுல்லா எல்லாம் இதுதான். நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு நினைக்கிறேன், சண்டே. அங்கேயும் போய் நிற்கலாம். அதுக்கு பேர் தெருப்பணின்னு பேர், தெருப்பார்வைன்னு பேர், தெருவில் சைட் சீயிங்னு பேர். இதுன்னா திருவில் சைட் சீயிங், திருப்பார்வை, திருப்படிப்பு, திருவை சைட் சீயிங். என்னுடைய உள்ளத்துல சிவபெருமான் இருக்கிறது. உள்ளத்தில் எழுகின்ற ஞாயிறே போற்றி, இன்றெனக்கு அருளி என் உள்ளத்தில் ஒளிர்கின்ற ஞாயிறே போற்றி அப்படிங்கிற போல உள்ளத்துல பார்க்கறது நம்மளுடைய பணி. அதுக்கு பெயர் திருப்பணின்னு பெயர். ஆக இப்போ இதுல என்னென்னவெல்லாம் திருவிளையாடல் செய்தார் அப்படிங்கிறத 37ல இருந்து 146 வரைக்கும் கிட்டத்தட்ட 109 வரிகள்ல அதை சொல்றார். இந்த புராணங்கள் எல்லாம் இதுல ஒரு வரியில சொல்லப்பட்டிருக்கும். ஓரியூரினில் ஒருங்கிணைந்திருந்து பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம். கழுக்கொன்று அதனில் வழுக்காது இருந்தும் புறம்பயம் அதனில் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ஒரு வார்த்தையிலையும் வரியிலையும் சொல்லிட்டு போயிடுவார் மாணிக்கவாசகர். இதுக்கு அடுத்ததாக திருவிளையாடல் புராணம் அப்படின்னே ஒரு பெரிய நூல் இருக்கின்றது. அதுல பெருமானுடைய 64 திருவிளையாடல்கள். மதுரையில நடந்தது 64 திருவிளையாடல். திருவாரூர்ல நடந்தது 365 திருவிளையாடல். அது இன்னும் கிடைக்கல. நீங்க ஏதாவது திருவாரூர் போனா எங்கேயாவது ஓலைச்சுவடி கிடக்குதான்னு பாருங்க. 64 நமக்கு படிக்க முடியல அப்படின்னாக்கு, திருவிளையாடல் படமே நமக்கு பார்க்கறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா 64 திருவிளையாடல் எப்படி பார்க்கறது? திருவாரூர்ல 365 திருவிளையாடல் நடந்திருக்கு. அதெல்லாம் யாரு எழுதி தர போறாங்கன்னு தெரியல. யாராவது ஒரு நம்பியாண்டார் நம்பியோ சேக்கிழாரோ வந்ததான் அதெல்லாம் நமக்கு வெளியில தெரியும். அந்த வகையில நம்ம பாவம் செய்தவர்கள் தான். கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. திருமுறைகள் பாடினதுல கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. திருவிளையாடல்ல கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. பிற்காலத்துல யாருக்காவது ஃபுல்லா கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. ஆக இது திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதியார் எழுதின நூல். நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஒரு கதையும் தெளிவாக படித்து கொள்ளலாம். நம்முடைய ஸ்கோப் அதுல இல்லை. அதனால லைட்டா டச் பண்ணிக்கிட்டு நம்ம போறோம். அடுத்ததாக நமக்கு என்ன அதுல ஒரு புது கருத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப தேவாரம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கு என்ன வித்தியாசம்? தேவாரம் அப்படிங்கிறது அந்த பாடல்களை நம்பியாண்டார் நம்பி தொகுத்து வச்சிருக்கிறார். இது முதல்ல, 2வது, 3வது, 4வதுன்னு சொல்லி தொகுத்துருக்காங்க. தொகுக்கிறது 3 வகையா தொகுப்பாங்க. ஒரு வகையை நம்ம என்ன சொல்றோம்,
பன்முறைன்னு சொல்லுவோம். பண்ணுனா ராகம். இந்த ராகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ராகத்துல எத்தனை பாடல் இருக்கோ எல்லாத்தையும் ஒண்ணா போட்டிருப்பாங்க. நீங்க saivam.org போய் பார்த்தீங்கன்னா அது தளவரிசை தனியா காமிக்கும், பன்முறைப்படி அப்படின்னு தனியா காமிக்கும். ஸோ நீங்க பண் அழுத்துனீங்கன்னா ஒரு பண்ணும் இருக்கும். பண்ணுக்குள்ள போனீங்கன்னா அந்த பண்ணுல எத்தனை பாடல் இருக்குன்னு எல்லா லிஸ்டையும் ஒண்ணா காமிச்சிடும். அதுபோல பன்முறைப்படியும் இதை நம்ம தொகுத்து சொல்லலாம். அதுக்கு இல்லைன்னா தளவரிசையில் இப்போ திருவண்ணாமலை போனாரு அப்படின்னா திருவண்ணாமலையில 3 தடவை மாற்றி மாற்றி போயிருந்தாலும் அந்த திருவண்ணாமலை பதிகம் எல்லாம் ஒன்னா இருக்கும். பேர் தளவரிசை என்று சொல்வார். இன்னொன்று வரலாற்று முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய கதையை நம்ம ஐயா சீனிவாசன் ஐயா எடுத்தாங்க இல்லையா? திருஞான சம்பந்த பெருமான் வந்து சீர்காழியிலேருந்து முதல்ல தல யாத்திரைகள் போகிறாரு, திரும்ப சீர்காழிக்கு வந்துடுறாரு, திரும்ப ஒரு தடவை தல யாத்திரை போகிறாரு, சீர்காழி வர்றாரு, திரும்ப போகிறாரு. இப்போ அந்த போன தளத்துக்கே 2வது தடவை போயிருந்தாலும் இந்த பாடல் 3வது ரவுண்டில் தான் வரும். ஏன்னா அது அந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, குரோனாலஜி படி அதை அடுக்கியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பதிகமும் தேவாரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து இந்த 3 முறைகளில் ஏதாவது ஒரு வகையில் தொகுக்கப்பட்டிருக்கும். புத்தகத்தில் நீங்கள் வாங்கும்போது அதில் போட்டிருப்பாங்க 7ஆம் திருமுறை சுந்தரர் தேவாரம் அப்படின்னு போட்டுட்டு பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க தல வரிசைப்படி, பன்முறைப்படி, வரலாற்று முறைப்படி. அதை பார்த்து வாங்கணும். அதை பார்க்காம ஏதோ 7ஆம் திருமுறைன்னு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் என்ன உங்களுக்கு 12வது பாட்டு அங்கே வருது, எனக்கு 12வது பாட்டு பின்னாடி வருது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த 3 ஆர்டரில் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் திருவாசகம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணணும். இனிமே ஹோம்ஒர்க். திருவாசகம் எப்படி இருக்கு? பன்முறைப்படி இருக்கா? இந்த ராகத்தில் உள்ள பாட்டெல்லாம் முதல்ல, அதுக்கப்புறமா அடுத்த ராகம், அதுக்கப்புறம் அடுத்த ராகம், அப்படி இருக்கா 51 பாடலும்? சரி. தளவரிசையில் இருக்கா? தில்லையில் அருளியது அப்படின்னு சொல்லிட்டா எல்லா தில்லையும் ஒன்றா தானே வரணும். அச்சோப்பதிகமும் இங்கே தானே வரணும். தில்லை வருது, அப்புறமா திருவண்ணாமலை வருது, திரும்ப தில்லை வருது, அப்புறம் திருப்பெருந்துறை வருது. அப்போ தளவரிசைப்படியும் இது அமைக்கப்படவில்லை. இந்த 51 1லேருந்து 51க்கு நம்பர் போட்டாங்களே, இந்த நம்பர் எப்படி போட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி போட்டாங்க? ராகத்தை வச்சு போடலை, வேற எதை வச்சு போட்டாங்க? தளத்தை வச்சு போட்டாங்களா? தளத்தை வச்சும் போடலை. வேற எப்படி போட்டாங்க? வரலாற்று முறைப்படி போட்டாங்களா? முதல்ல பாடினது இது, 2வது பாடினது கீர்த்தி திருஅகவல், 3வது பாடினது இது, அப்படி போட்டாங்களா? அப்படியும் இல்லை. இப்போ எப்படித்தான் இதை தொகுத்திருக்காங்க தெரியலை. நம்ம புரியாத புதிர். பெரியோர்கள் வரல என்ன பண்ணி சொல்றாங்க, நிறைய வரிகள் உள்ளதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு வரிகள் கம்மியா இருக்க பின்னாடி அப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்றாங்க. அதுலயும் நம்ம தப்பு கண்டுபிடிக்கலாம். இப்படி பார்த்தா திருப்படை எழுச்சி ஒரு பாடல் இருக்கு, 2 பேரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வர்றதுல 20 பேரா இருக்கு. இருந்தாலும் அதிகமான வரிகள் கொண்டதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு பின்னாடி கொஞ்சமா உள்ளதை எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு ஆசிரியர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் இந்த ஓவராலா இந்த கீர்த்தி திருஅகவல்னா என்ன, அப்புறம் இது எப்படி அமைக்கப்பட்டிருக்குது திருவாசகம், அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாடலுக்குள்ள போவோம். பாடல்ல முதல் வரி, தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. இப்போ ஒரு வார்த்தையா நம்ம பார்க்கலாம். தில்லை, தில்லைன்னா என்ன? தில்லை அப்படின்னாக்க சிதம்பரம், அது இப்போ நமக்கு தெரியும். தில்லைக்கு தில்லைன்னு ஏன் பேர் வந்தது, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தில்லைன்னா என்ன? தில்லைன்னா என்ன? தில்லை என்பது ஒரு வகை மரம். மாமரம், புளிய மரம், வாழை மரம்னு சொல்ற மாதிரி தில்லை மரம். எப்படி மாமரங்கள் நிறைய இருந்ததுன்னா மான் தோட்டம்னு சொல்றோம், தென்னை மரங்கள் நிறைய இருந்தா தென்னந்தோப்புன்னு சொல்றோமோ, அதுபோல தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக அது இருந்ததால் அதற்கு பெயர் தில்லை மர வனம், தில்லை மர ஃபாரஸ்ட், இல்லைன்னா தில்லை வனம் அப்படின்னு பெயர். அதனாலதான் அந்த ஊருக்கு பெயர் தில்லை அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பெயர் தில்லை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை மரங்கள் இருக்கிற காடு, சந்தன மரங்கள் இருக்கிற காடு சந்தன மரக்காடு. அதுபோல தில்லை மரங்கள் இருந்த காடுக்கு பேரு தில்லை மரக்காடு அப்படின்னு சொல்லி தில்லை வனம் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது இந்த ஊருக்கு பெரும்பற்ற புலியூர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. பெரும்பற்ற புலியூராணி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே.
போன வாரம் ஒரு ஒரு மாணவி என்கிட்ட கேட்டாங்க, ஐயா எல்லாருக்கும் பர்த்டே விஷ் போடுறீங்க, யார் யாருக்கோ போடுறீங்க, நம்ம குழு உறுப்பினருடைய சம்பந்தியோடைய மகனுக்கு பிறந்த நாள் எல்லாம் போடுறீங்க, உங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள்? நாங்க அதை தெரிஞ்சுக்க கூடாதா? இது என்ன ரகசியமா இது? எங்களுக்கு அதை நீங்க சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல போறீங்க? பிடி பிடி போடுவீங்க, ஹெச்பிடி 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 போடுவீங்க. ஹெச்பிடி நானே டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடலாம். ஆக நமக்கு எது பிறந்த நாள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுலயே நமக்கு குழப்பம் இருக்கு. இங்கிலீஷ் தேதிப்படி ஒரு பிறந்த நாள் வரும், தமிழ் தேதிப்படி ஒரு பிறந்த நாள் வரும். இது பத்தாதுன்னு சொல்லி நட்சத்திரப்படி ஒரு பிறந்த நாள் வரும். அதுவும் ரொம்ப வயதானவங்களுக்கு கரெக்டான தேதியா இருக்காது. சும்மா சொல்லியிருப்பாங்க, அமாவாசை கழிச்சு 3வது நாள் பிறந்தடா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. அது சொன்னேன்னா நீங்க தேதியை கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாசத்துல தான் 31 தேதி வருது, அந்த மாதத்துல பிறந்த அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது போல நமக்கு இந்த ஊருக்கு பெயர் பெரும்பற்ற புலியூர் என்று பெயர். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பெரும்பற்ற புலியூரில் இருக்கின்ற தில்லை நடராசனை சிவபெருமானை பற்றி பேசாத நாள் பிறவா நாள். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ உங்களுக்கு என்னைக்கு பர்த்டே அப்படின்னு யாராவது கேட்டா, என்னைக்கு சிவபெருமானை பற்றி பேசலையோ, என்னைக்கு பஞ்சபுராணம் பாடலையோ, என்னைக்கு அனுஷ்டானம் பண்ணலையோ, என்னைக்கு ஆலயத்துக்கு போகலையோ, என்னைக்கு ஒரு சிவனடியாருக்கு ஒரு டீ காஃபி வாங்கி தரலையோ, அந்த நாள் பிறவா நாள். அன்னைக்கு தேதி நம்ம வாழ்க்கையில அது நடக்கல. அதுக்கு முதல் நாள் நைட்டு தூங்குனவங்க அந்த பகல் முடிஞ்சு நைட்டு முடிஞ்சு மறுநாள் காலையில எழுந்திரிச்சதா நம்ம வச்சுக்க வேண்டியதான். அந்த தேதி ஒரு கருப்பு நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் பிறவா நாள். இப்ப எது என்னுடைய பிறவா நாள் இந்த வருஷத்துல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி எல்லாம் பிறந்த நாள் தானே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள். இப்போ பேசிய நாளெல்லாம் பிறந்த நாள். இப்போ இன்னைக்கு என்ன தேதி? 23 தானே. 23 நாட்களாக நான் தினந்தோறும் சிவபெருமானை பற்றி பேசியிருக்கிறேன்னா பேசலையா? பேசலைன்னா அது நான் பிறக்காத நாள். பேசியிருந்தா அது நான் பிறந்த நாள். இப்போ எனக்கு நீங்கள் எப்போ பிறந்த நாள் விஷயம் சொல்லலான்னு உங்களுக்கே தெரியும். தினந்தோறும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், யாருக்கையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நீங்களும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆக இந்த பெரும்பற்ற புலியூரானை தினந்தோறும் பேச வேண்டும். பேசுகிறவங்களுக்கு தனியாக ஒரு நாளைக்கு ஊதுபத்தியை என்னது மெழுகுவர்த்தியை ஏற்றி வச்சு ஊதும். அதுக்குள்ளே ஏதோ டப்புன்னு வெடிச்சு விட்டுருவாங்க, கேக் சாப்பிட முடியாது. அதை எடுத்து இங்கே பூசுவாங்க. இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிடறேன், அடுத்த பர்த்டேக்கு இப்படி கொஞ்சம் தடவுவாங்க. இதெல்லாம் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆக்டிங், ஒரு ட்ராமா. ஏற்கனவே ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட வசனம், திரைக்கதை எல்லாம் எழுதப்பட்ட ஒரு ட்ராமா அது. அப்புறம் கட் பண்ணி வாயில் வைப்பாங்க, அப்புறம் மீதி இருக்கிறத எடுத்து இவங்க வாயில் வைப்பாங்க. இது இன்னும் 1000 பர்த்டே வந்தாலும் இதே கன்றாவி தான் நடக்க போகுது. இதை கொண்டாடுவது என்றால் பஞ்சபுராணத்தை காலையில 3 தடவை, மத்தியானம் 3 தடவை, இரவு 3 தடவை பாடினா அதான் உண்மையான பிறந்த நாள். இன்னொரு சிவனடியாருக்கு ஒரு ஒரு வயிற்றுக்கு உணவு கொடுத்தால், இப்ப நடமாட கோயில் நம்பருக்கு 1 ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே, சிவபெருமானுடைய வயிறை நிறைக்கும். நான் சொல்லலை, திருமூலர் சொல்றாரு. ஆக நமக்கு எது பிறந்த நாள் எது பிறவாத நாள்னு தெரியணும். இனிமே யாரும் பர்த்டே எல்லாம் கொண்டாடாதீங்க. பர்த்டே கொண்டாடுறதுன்னா தினந்தோறும் கொண்டாடுங்க. என்னைக்கெல்லாம் பஞ்சபுராணம் பாடினீங்களோ அன்னைக்கெல்லாம் பிறந்த நாள்னு பேர். சரி, பெரும்பற்ற புலியூர். புலியூர்னா புலிக்கால் முனிவர், அது உங்களுக்கு தெரியும். வியாகிர பாதகர்னு சொல்லுவாங்க. அவங்களெல்லாம் சிவபெருமானுடைய திருநடனத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியதால் சிவபெருமான் அவங்களுக்கு இந்த நடன காட்சியை கொடுத்தார். மாணவர்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும், சைவ சித்தாந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். வியாகிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் வந்து தவம் செய்கிறாங்களாம் தில்லையில். ஏன் அவங்களுடைய நீங்கள் நடனம் ஆடணும், நீங்கள் நடனம் நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, நீங்கள் உங்கள் நடனத்தை பார்க்கணும் அப்படின்னு வேண்டினாங்களாம். உடனே சிவபெருமான் வந்து அவங்களுக்கு முன்னாடி நடனத்தை ஆடி காண்பித்தாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிவபெருமான் இவங்க வேண்டுன பின்னாடி அவர் ஆடினார் அப்படின்னா சைவ சித்தாந்தமே 0 ஆயிடும். அவர் ஆடாம இவங்க எப்படி தோன்றியிருப்பாங்க? தில்லைவனத்துல எப்படி மரம் முளைச்சிருக்கும்? ஆக இவங்க வேண்டுனதுனால அவர் ஆடலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆட ஆரம்பிக்கல, அவர் என்றும் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு காட்சி கொடுக்கிறார், அவ்வளவுதான்.
நல்லா இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்களுக்காக ஆடினாருன்னு மேடையில் பேசிடக்கூடாது. புதுசாக வர்ற ஆசிரியர்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்காக சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லிடாது. இப்போ அவன் ஆடலைன்னா உலகமே இயங்காது, உயிர்கள் இயங்காது, ஜடப்பொருள்கள் ஜடப்பொருளை எப்படி இயக்குறது? அவன் ஆடித்தான் ஆகும். ஆக சிவபெருமான் ஆடாத நாளெல்லாம் ஆடாத உலகமெல்லாம் அசையா உலகம். நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம், நாடினால் ஆடும் எல்லாருமே, இல்லைன்னா எல்லாம் அமைதியா இருக்கும். ஆக வியாகிரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சிவபெருமான் ஆடி காண்பிக்கவில்லை, ஆடிக்கொண்டிருப்பதை காண்பித்தார். இந்த காட்சியே உங்களுக்கு தெரிய வைக்கிறார், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி திருமால் பார்த்தாரு. திருமாலுக்காக அவர் ஆடலை, ஆடிக்கிட்டே இருக்கிறத ஒரு நாள் திருமால் பார்த்தாரு, ஒரு நாள் இவங்க பார்த்தாங்க, ஒரு நாள் அம்பாள் பார்க்குறாங்க, ஒரு நாள் சுந்தரர் பார்க்குறாரு. அப்படி ஸ்க்ரீனில் உள்ள ஆடிக்கிட்டே இருக்கு, ஸ்க்ரீனை விலக்கி பார்த்துட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க, அவ்வளோதானே தவிர சிவபெருமான் அன்னைக்கு தான் ஆடினாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. அன்னைக்கு தான் ஆடினாருன்னா சைவ சித்தாந்தம் தான் முட்டையாயிடும். அதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இயங்குச்சுன்ற கேள்வி வரும், வியாகிரபாதர் எப்படி பிறந்தாருன்னு கேள்வி வரும். அதனால ஏற்கனவே ஆடிக்கொண்டிருந்த நடனத்தை இந்த உயிர்கள் பக்குவம் அடைந்திருக்கு வேண்டுது அப்படிங்கிறதுனால சிவபெருமான் இதை கொடுக்கிறார். அடுத்தது இந்த இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு என்றால், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிற நம்மளுடைய சைவ சித்தாந்த நெறியிலே 4 படிநிலைகளையும் நமக்கு ஒரு கேரக்டர் மாதிரி வந்து வாழ்ந்து காட்டியவர்கள் நமக்கு ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சரியை நாவுக்கரசர், கிரியை ஞானசம்பந்தர். இவங்க 4 பேருமே இந்த ஆலயத்திற்கு அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆலயத்துக்கு ஒருத்தரும் வேற டைம்ல போயிருக்கிறாங்க. அப்பர் பெருமான் போனதுக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சு தான் சுந்தரர் போறார். மாணிக்கவாசகர் எப்போ போனாருன்னு தெரியாது. 4 பேரும் எதேச்சையா அவங்க போகும்போது, இப்போ நான் கூட சமீபத்தில் ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தோம். நம்ம எந்த இடத்துல கார் நிறுத்தி இருக்கிறோமோ அந்த கேட் வழியா திருவையாருக்கு போயிருந்தோம் அப்பர் கைலாய காட்சி பார்க்கறதுக்கு. முதல் முறை போன வருஷம் போனப்போ கிழக்கு கோபுரத்தில் நுழைஞ்சோம். இந்த முறை போகும்போது வெயிட் தூக்கிக்கிட்டு போனதுனால தெற்கு கோபுரத்திலே நுழைஞ்சிட்டோம். ஆக அவங்க 4 பேரும் நுழையும் பொழுது 4 பேரும் 4 கோபுரத்து வழியாக தனித்தனியாக, இவர் நுழைஞ்ச கோபுரம் வேற, அவர் நுழைஞ்ச கோபுரம் வேற. அப்படி 4 கோபுரங்கள் வழியாக இந்த 4 நெறிகளும் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வந்திருக்கிறாங்க. அந்த அளவிலே இந்த தில்லை தான் முதல் தலம்னு சொல்லுவாங்க. தில்லை மூதூர். யார் மூதூர்னா என்ன? மூதியவர், ஓய்வூதியம் வாங்குறவர், மூத்தவர், வீட்டில் இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரி தில்லை மூதூர்னா எல்லா தலங்களுக்கும் முந்தைய தலம் அது அப்படின்னு சொல்லி சொல்றோம். தில்லைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. பஞ்சபூத தலங்கள்ல அது வந்து ஆகாய தலத்தை காண்பிக்கிறது. ஆகாயம் அப்படிங்கிறது அது நம்ம அளவோட சொல்ல முடியாது. நீர்னா சொல்லிடலாம், நீர் ரொம்ப தூரத்துக்கு நீர் இருக்கு. நீங்க எந்த கடலை வேணாலும் சொல்லிடலாம். பசிபிக் பெருங்கடல் இங்க ஆரம்பிக்குது, அங்க முடியுது. இந்திய பெருங்கடல் இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது. கருங்கடல் இங்க ஆரம்பிக்குது, இங்க முடியுது. ஆகாயம் எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது? எந்த கொம்பா வந்தாலும் சொல்ல முடியாது. ஆக பெருமான் அங்க ஒரு ஆகாயம் அப்படிங்கிற அன்லிமிட்டெட், அன்பவுண்ட், இன்ஃபைனைட் ஸ்பேஸாக இருக்கிறார். நேற்றைய பாடத்துல பார்த்தோம், ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸ்பேஸ் அண்ட் டைமாக சிவபெருமான் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம ஆகாய தலம் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் தில்லையோடைய சிறப்பு. இப்போ தில்லை மூதூர், இப்போ தில்லை ஒரு வார்த்தை தான் முடிஞ்சிருக்கு, டைம் ஆகிடுச்சு, 40 நிமிஷம் ஆயிடுச்சு. தில்லை தான் இருக்கு, தில்லையிலே இன்னும் பாதி தான் இருக்குன்னு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. தில்லை மூதூர், இதுக்கே மூதூர்னு வச்சாங்க. சீதூர், முதூர், புதூர் அப்படிலாம் வச்சிருக்கலாம். மூதூர் அப்படின்னா மூத்தவங்கன்னு அர்த்தம். வீட்டில் பெரியவங்கன்னு சொல்றவங்கள மூத்தவங்க அப்படின்னு, மூத்த அண்ணன், மூத்தவர், மூத்த அக்கா. அதுபோல இந்த தில்லை என்பது மூதூர், பழைய ஊர். திருவாரூர் பழைய ஊர், உத்தரகோசமங்கை பழைய ஊர். அதனாலதான் இந்த தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வா அப்படின்னு மாணிக்கவாசகருக்கு சொல்லி அனுப்புறார். ஆக இந்த தில்லை மூதூர் அப்படிங்கிறது, மூதூர் எதை சொல்லுது அப்படின்னாக்க பழைய ஊர் அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டாவது. அங்கே இருக்கிற அடுத்த வார்த்தை ஆடிய திருவடி, ஆடுவது, ஆட்டம். தில்லையில பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிறார். திருவாரூர்ல ஆடல, அமர்ந்த நிலையில இருக்கிறார். தியாகராச பெருமானாக அமர்ந்த நிலையில இருக்கிறார். தில்லையில தான் ஆடுகின்றார்.
ஸோ அதனால அது ஆடிய திருவடி அப்படின்னு சொல்கிறோம். ஆடியது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆட்டம்னா செயல்படுது. ஆடுறான்ப்பா, ரொம்ப ஓவரா ஆடுறாப்பா அப்படிலாம் சொல்லுவோம். ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பில்டப் எடுத்துக்கிட்டு ஷோ காமிச்சுக்கிட்டு தான் பெரியவங்க அப்படின்னு சொல்றவங்களை தான் நம்ம ஆட்டம் தாங்கலப்பா அப்படின்னு சொல்லுவோம். நடராச பெருமானுடைய ஆட்டம்ங்கிறது என்ன அப்படின்னா, இதோ ஒன்று ஆட்டணும் இல்லை. இப்போ தொட்டில் இருக்கு, ஆட்டணும். அது ஆட்டணும்னா என்ன பண்ணணும்? அது ஆட்டணும், அப்பதான் தொட்டில் ஆடும். ஆக இந்த நம்ம படிச்சிருக்கிறோம் 3 பொருள் தான் அந்த உலகத்திலே இருக்கு. ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று ஜடப்பொருள். அதுக்கு உயிரும் கிடையாது, நகராது, ஒன்றும் பண்ணாது, அறிவும் கிடையாது, அது பாட்டுக்கு பேசாம கிடக்கும். இப்போ இந்த உயிர்களுக்காக இந்த ஜட பொருளையும் இயக்கணும் பெருமான். உயிர்களையும் இயக்கணும், ஜட பொருளையும் இயக்கணும். இப்போ உயிர்களுக்கு உள்ள போய் அப்படின்னாருன்னா பூ மலர்ற மாதிரி உயிர்கள் இயங்க ஆரம்பிச்சிடும். ஜட பொருளை எப்படி இயக்குறது? அடிச்சுதான் நகர்த்தணும், தள்ளி விடணும். அதுபோல இந்த ஜட பொருள்களை இயக்குவதற்காக பெருமான் ஆடுகின்றான். அந்த ஆட்டம் அப்படிங்கிறது தான் தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் ஏன் ஆடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல பதில் கண்டுபிடிக்கணும். 3 பொருள் தான் இருக்கு. ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள். உயிர்கள் மயக்கத்துல கிடக்கு, இன்னொன்னுக்கு மயக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் மட்டும் தெளிவா இருக்கார். அப்படியே இருந்திருக்கலாம்ல, பிரச்சனையே கிடையாது. ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்துச்சு இதுல? யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இப்ப இந்த ஜட பொருள்கள்லாம் போய், இந்த ஆணவ மலம் போய், நான் இந்த உயிரை எவ்வளவு நாளைக்கு தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, என்னால முடியாதுப்பா, ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணு அப்படின்னு கேட்டுதா? இல்ல இந்த உயிர்கள் எல்லாம் போய், எப்பா இந்த ஆணவ மலம் என்னை ரொம்ப பிடிச்சி தொந்தரவு பண்ணுதுப்பா, அறிவை மறைச்சு வச்சிருக்குப்பா, அந்த ஆணவ மலத்தை கொஞ்சம் விலக்கி விட்டு என்னுடைய அறிவை விளங்க செய்ப்பா அப்படின்னு போய் ஏதாவது உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் பண்ணி பஸ்ஸை நிறுத்தி ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிச்சா? அது பாட்டு கிடக்கு. இந்த ஆள் சும்மா இருக்காம இதை சரி பண்றேன்னு சொல்ற. இதுக்கு பெயர் தான் கருணை என்று பெயர். சிவபெருமானை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நேத்து வந்த காத்தாயி முக்காயை பத்தி நமக்கு கவலை கிடையாது. முதலில் நாம் இருக்கின்றோம் என்பதை அறிந்தவன் சிவபெருமான். வேற யாரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியாது. என்னுடைய மனைவி தான் என்னைய முதல்ல கண்டுபிடிச்சவங்க. நான் கேவல நிலையில இருந்தேன்ல, என்னுடைய ஒய்ஃப் தான் என்னைய கண்டுபிடிச்சு. எந்த ஒய்ஃப் எப்ப கண்டுபிடிச்சா? உன் ஒய்ஃபும் கேவலத்துல தான் கிடந்தது. எங்க வீட்டுக்காரர் தான் என்னைய பார்த்து தூக்கிட்டு வந்து ஜாதகம் பார்த்து அடிச்சு, அதெல்லாம் இப்ப நடக்கிறது. அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னால அப்போ முதல் உடல் கொடுத்தப்போ, முதல்ல ஒருத்தன் உடல் கொடுத்ததுனால இன்னைக்கு 1000வது உடல்ல நம்ம இருந்துக்கிட்டு அவனையே இல்லைன்னு சொல்றோம். முதல் உடல் கொடுத்தப்போ நம்ம பார்த்தது யாரு? முதல்ல நமக்கு யாரு உறவு? முதல்ல நம்ம மேல கருணை கொண்டது யாரு? முதல்ல நமக்காக ஒரு தியாகத்தை செஞ்சது யாரு? அன்று முதல் இன்று வரை என்றும் வரைக்கும் செய்து கொண்டே இருக்கின்ற ஒரே ஆள் யாருன்னா நம்ம ஆள் தான், நம்ம தலைவர் தான். அதனால தலைவரை என்னைக்கும் நம்ம கீழே விட்டுறக்கூடாது, தலை மேல வச்சிருக்கணும் அவர். அப்படிப்பட்ட இந்த தில்லையில் சிவபெருமான் ஆடுகின்றார் என்றால் அவர் ஆடணும். நம்ம எல்லாரும் வேண்டது என்ன வேண்டணும்? பெருமானே தொடர்ந்து ஆடணும், ஆட்டத்தை நிறுத்திடாத, உன் ஆட்டம் நின்னுதுன்னா எல்லாருடைய ஆட்டமும் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லி ஆடும். இப்போ நான் இருக்கிறேன், நான் இப்படி பண்றேன். இப்படி இருக்கும்போது நான் அப்படி பண்றதோடைய அதிர்வுகளோ அதோட காத்தோ உங்களுக்கு வராது. பேசாம இருக்கும்போது பேசாம இருக்கு. ஆனா இப்படி பண்ணாக்க கொஞ்சம் ஏதோ ஒண்ணு நடக்குது. அதுபோல சிவபெருமான் பேசாம இருந்தா அவருக்கு பேரு சிவன். இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அதுக்கு பேரு சக்தி. இது வேற, அது வேற கிடையாது. ஓம் சக்தி வேற, சிவபெருமான் வேற. சிவன் கோயிலுக்கு போறவங்க சக்தி கோயிலுக்கு போகக்கூடாது. இந்த உருத்திராக்கம் வேற, அந்த உருத்திராக்கம் வேற, அப்படியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இயங்கினால் சக்தி, இருந்தால் சிவம். கம்முன்னு இருந்தாருன்னா வீட்டுக்காரருன்னு பேர், ஓடி ஆடி வேலை செஞ்சாங்கன்னா வீட்டுக்காரம்மான்னு பேர். இதுதான் சக்திக்கும் சிவனுக்கும் உண்டான ஒரு விளக்கம். இப்போ சிவபெருமான் கம்முன்னு இருந்தவர் இப்போ ஓடி ஆடி வேலை செய்ய போறார். யாருக்காக? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் நன்றி கடன் அப்படின்னு சொல்றது. யாரோ ஒருத்தர் நமக்கு என்ன ஒரு அவசர காலத்துல 1,00,000 ரூபா கடன் கொடுத்தாருனாலே அவரை நம்ம கடவுளா கும்பிடுறோம். பஸ்ல நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கொஞ்சம் உட்காருங்கன்னு சொல்லி தள்ளி உட்கார்ந்தான்னாலே
பெரிய தேங்க்யூ சொல்றோம். இப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறத பற்றி நமக்கு கவலையே கிடையாது. என்ன நடந்தது? ஆணவ மலத்தில் கேவல நிலையில் நான் உயிர் என்பது கூட தெரியாமல் நான் இருந்தேன். என் மீது தானே வந்து கருணை கொண்டான் சிவபெருமான். சப்ஜெக்ட் ஓவர். இனிமே வர்றதெல்லாம் கொசுர், மிஸ்சலேனியஸ். இந்த எங்க கொழுந்தனார் வந்தாரு, எங்க பேரப்பிள்ளை சொன்னிச்சு இப்படி, எங்க அண்ணன் பையன் இப்படி பண்ணிட்டான். அடைச்சி சுமார். முதல் உறவு உனக்கு யார்? அந்த உறவு ஏதாவது எதிர்பார்த்து வந்ததா உனக்கு? அந்த உறவு ஏதாவது விட்டு போயிடுச்சா? ஒரு 3 பிறவிக்கு வந்துட்டு அப்புறம் வரலன்னு சொல்லுதா? இதெல்லாம் வீட்டுல இருந்து வராது. ஐஸ் பெட்டியை வண்டியில ஏத்திட்டா அங்கேயே நின்றும் பாதி. எது நிலையானது எது நிலையற்றதுன்னு தெரியறதுக்கு தான் இந்த 6வது அறிவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? நிலையானது எது, நிலையற்றது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்வம் 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 செல்வம், நம்மளை விட செல்வந்தன் இந்த உலகத்துல வேற எவனும் இல்லையா? அவன் செல்வம் எல்லாம் என்ன ஆச்சு? புகழ் 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 புகழ், நம்மளை விட புகழ் இந்த உலகத்துல வேற எவனுக்கும் கிடையாதா? அவன்லாம் என்ன பண்ணிட்டான்? 1000 ஆண்டுகளா தொடர்ந்து இருக்கானா? படிப்பு 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 படிப்பு, நம்மளோட படிச்ச எவனும் இல்லையா? அவன்லாம் என்னத்தை சாதிச்சுட்டான்? ராஜராஜ சோழனை இங்கதான் அடக்கம் பண்ணியிருக்குன்னு சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கே கெப்பாசிட்டி கிடையாது. அரசாங்கத்தை சொல்லுங்க. இங்கேருந்து ஒரு 16 அடி, இங்கேருந்து ஒரு 12 அடி, இங்கே தான் ராஜராஜ சோழனை அடக்கம் செய்ததுன்னு சொல்லுங்க. ராஜராஜன் யாரு? அவனுடைய புகழ் என்ன? அவனுடைய வாழ்க்கை என்ன? அவனுக்கு இங்கே தான் அடக்கம் பண்ணோன்னு அரசாங்கத்துக்கே சொல்ல தெரியாது. குப்புசாமி அப்புசாமி எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. இந்திய அரசாங்கத்தாலேயே சொல்ல முடியாது. அவனை இந்தியாவில் புதைச்சாங்களா இல்லையான்னு அரசாங்கத்துக்கே சந்தேகமா இருக்கு. சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொன்னா கோயில் கட்டிடுவாங்க, அதனால சொல்ல மாட்டேங்கிறாங்க. அரசாங்கத்தை ராஜராஜனை புதைச்ச இடத்தையே அரசாங்கத்தால சொல்ல முடியலைன்னா உங்களையும் என்னையும் புதைக்கிற இடத்த வச்சு 1000 வருஷம் கழிச்சு யாராவது போராட்டம் நடத்துவாங்களா? இந்த கைலை துரைசாமி எங்க புதைச்சப்பட்டதுன்னு சொல்லுங்க, நாங்க அவருக்கு ஒரு 15 கோடியில ஒரு ஆலயம் எழுப்ப போறோம் அப்படிலாம் சொல்லுவாங்களான்னு? அவன் பொழப்ப பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. போனானா தூக்கி போட்டு போய்கிட்டாரு அப்படின்ட்டுருவாங்க. ராஜராஜ சோழன் செத்ததுக்கு அரசாங்கத்துக்கே ப்ரூஃப் இல்லப்பா. நீங்களும் நானும் செத்தா என்ன ப்ரூஃப் வரப்போகுது? ஆதார் கார்டு கூட கேன்சல் ஆயிடும். சரி, கவலைப்படாதீங்க, பெருமான் இருக்காரு நமக்கு. ஆக இந்த சிவபெருமான் தான் நமக்கு முதல் உறவு. இது அனாதி உறவு. ஆகையால் அது அழிவில்லாதது, அது முடிவில்லாதது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதெல்லாம் வரும் போகும் வரும் போகும் வரும். இன்னும் கொஞ்ச நாள் நின்றுட்டு போகும், இன்னொன்று சீக்கிரமா போயிடும். சில ட்ரெயினில் ஏறுறவங்க அடுத்த ஸ்டேஷன்லேயே இறங்கிக்குவாங்க, சில பேர் 3வது ஸ்டேஷனில் இறங்குவாங்க, சில பேர் கடைசி ஸ்டேஷன் வரைக்கும் வருவாங்க. அது ட்ரெயின் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? முக்கியமாக நம்மளை வந்து காப்பாற்றணும்னு நினச்சி அவனே ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சானே, அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? கேவல நிலையில் கிடக்கின்ற இந்த ஆன்மாக்களை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதற்காக உடல் கொடுக்கிறார். தனு கரண புவன போகம். உடல் கருவிகள், உலகம், உலகத்துடைய அனுபவ பொருள்கள், உலகம் இயங்க வேண்டும். ஆக ஆடுகிறார் அவர். சிவபெருமான் யாருக்காக ஆடுறார் அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் பதில் தெரியணும். உங்களுக்கும் எனக்காகவும் தான் ஆடுறார். இந்த உலகத்துல இருக்கிற 84 லட்சம் யோனி பேதங்களுக்காக ஆடுறார். நீங்க யாருக்காவது தொடர்ந்து ஒரு 15 நாள் ஆடுவீங்களா? பாவம், எங்க ஊர்ல வாட்டர் டேங்க் லீக் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் 15 நாள் நடனம் ஆடிக்கிட்டே இருப்பேனா? அதை சரி பண்ற வரைக்கும் நான் ஆடிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவேனா? போடாச்சு. எந்த நாய் எந்த பக்கம் போனா நமக்கு என்ன, இடது பக்கம் போனா என்ன, வலது பக்கம் போனா என்ன, மேல விழுந்து பிறண்டாம இருந்தா சரி அப்படின்னு போய்கிட்டே இருப்போம். சிவபெருமான் லூஸ். அது அப்படி நினைக்காது. அது என்ன பண்ணுது? உனக்காக நான் ஆடுறேன், ஒத்த காலிலேயே ஆடிக்கிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான் ஆட வேண்டும், ஆட வேண்டும், ஆட வேண்டும். தில்லையிலும் ஆட வேண்டும், எல்லா ஆலயங்களிலும் ஆட வேண்டும், வீட்டிலும் ஆட வேண்டும், உடலிலும் ஆட வேண்டும், உயிரில் ஆட வேண்டும். ஆடிக்கொண்டு இருக்கிறான், இன்னும் நமக்கு தெரியல. நீ ஆடுறதை பார்க்கணும், நீ ஆடுறதை பார்க்கணும், நீ ஆடுறதை பார்க்கணும், நீ ஆடுறதை பார்க்கணும், நீ ஆடுறதை பார்க்கணும். திருவாசகத்தை எழுதும்போது நீ ஆடுறதை பார்க்கணும், 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 நீ ஆடுறதை பார்க்கணும் பார்க்கணும்னா திடுதிடுன்னு கொஞ்சம் உடம்பு ஆட ஆரம்பிச்சு. அப்புறம் தான் தெரியும், ஓ ஆடிக்கிட்டு இருக்கான்.
இப்ப எனக்காக வந்து ஆடிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் நமக்கு தெரியுது. ஸ்கிரீன் இருந்தது, ஸ்கிரீன் விலகி இருக்கு. சூரியன் ஏற்கனவே இருந்தது, கண்ணு ஏற்கனவே இருந்தது. ஸ்கிரீன் மறைச்சிருந்தது, ஸ்கிரீன் விலகி இருக்கு. அவ்வளவுதான். இப்போ எனக்கு சிவபெருமான் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம ஐயா கிட்ட சைவ சித்தாந்த சுடர் வாங்கின பின்னாடி இப்போ சிவபெருமான் எனக்கு ஆடுறாரு எல்லாம் சொல்லாது. சிவபெருமான் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருக்காரு. நாயா இருந்தப்போ கூட ஆடிக்கிட்டு தான் இருந்தார். எப்பத்துல இருந்து ஆடுறாரு? அன்னைக்கு இருக்கே ஓல்டு 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 ஸ்டோரி இருக்கே. இந்த காலத்து பழங்காலம் 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 மூதூர் காலம் அன்றிலிருந்து நம்ம கூட ஆடிக்கிட்டே இருக்கிறார் பெருமான். அதனால இப்போ கூட ஒரு சேலத்தில் ஒரு அம்மா கேட்டாங்க, நடராஜர் கொஞ்சம் உயரமாக இருக்குது, வீட்டில் வைக்கலாமா? அதை வச்ச பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. நானே சொல்லியிருக்கிறேன், வைக்கலான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு. அதனால எடுத்து பீரோவில் வச்சுட்டேன். பீரோக்குள்ள வச்சுட்டு ஆட மாட்டாரா? ஆடணும். ஆடு ஆடு ஆடு, இன்னும் சீக்கிரமா ஆடு. சீக்கிரமா ஆடினாதான் உயிர்கள் எல்லாம் சீக்கிரமா சச்சிதானந்தம் அடையும். இல்லைன்னா அப்படியே ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போ, சீக்கிரமா ஆடு அப்படின்னு நம்ம பெருமான்கிட்ட வேண்டணும். எல்லார் வீட்டிலும் நடராஜரை வச்சுக்கணும், எல்லார் வீட்லேயும் ஆடுற நடராஜரை வச்சுக்கணும். அதில் ஒன்றும் குறையில்லை, குறை ஒன்றும் இல்லை. சரி, ஆன்மாவுக்கு வந்து தானாக செயல்பட முடியாது, அதை இயக்கி ஆகணும். அதை இயக்கிறதுக்காகவும் அந்த ஆன்மா அனுபவம் பெற வேண்டும் அப்படின்னா, ஆன்மா உயிர்கள் அனுபவித்தால் அறிவித்தால் அறியும் ஒன்று. அறிவிச்சுட்டு ஹலோ பதி பசு பாசம், ஓகே, எல்லா பசுக்களும் இனிமே பாசத்தை பிடிக்காதீங்க, பதிய பிடிங்க, ஓகே. எல்லாருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நாளை காலை முதல் யாரும் பாசத்து பக்கம் போகாமல் எல்லாரும் பசு பக்கமே பதி பக்கமே போகவும் அப்படின்லாம் சொன்னா தெரிஞ்சுக்கும், செய்யாது. பஞ்சபுராணம் படிங்க, பஞ்சபுராணம் படிங்க, பஞ்சபுராணம் படிங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுரும். பத்திரிகையை கொண்டு போய் 2000 ரூபாய் செலவு பண்ணி பத்திரிகையை கொடுத்தா அதை வாங்கி கிழிச்சு போன் நம்பர் எழுதிட்டு போறோம். உயிர்கள் அப்படித்தான் இருக்கும், விதைத்து கொண்டே இருக்கணும். பெருமானை விதைச்சுக்கிட்டே இருக்கான்ல, இத்தனை பிறவிகளா விதைக்கிறான். நமக்கு இந்த பிறவிலையாவது தேறிடுவானான்னு பாக்குறாரு, தேரல. அடுத்த பிறவிலையாவது தேர்வானான்னு பார்த்து இன்னொரு நல்ல பிறவியை கொடுக்குறாரு. அடுத்ததுலையாவது தேர்வானான்னு பாக்குறாரு. இப்படி எத்தனை தடவை பாக்குறாரு? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு தான் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும், அவனுக்கு அடிமையாக வேண்டும். இறைவன் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் இருந்து நம்மை முக்தி அடைவதற்காக அவன் பணி செய்கிறான். ராப்பகலா வேலை செய்யறான். நமக்காவது நைட்டில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கிடுவோம். அப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களை காப்பாற்றணுமே, அங்கே பகலாக இருக்கும்ல, அதனால அங்கே போயிடுவார் டியூட்டிக்கு, அப்புறம் இங்கே வந்துடுவார் டியூட்டி. அப்புறம் மேலோகத்தில் பிரம்மன் சாப்பிட்டானா இல்லையா, அவன் எனக்கு இன்னும் பிஸ்கட் வரலன்னு உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு பிஸ்கட் கொண்டு போய் கொடுக்கணும். எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறாரு பாருங்க, தனக்குன்னு எதுவுமே இல்லாமல். அப்படிப்பட்ட கருணை கடவுளாகிய இந்த சிவபெருமான் தில்லை, அது ஒரு மூதூர், அங்கே ஆடிய திருவடி. ஆடிய திருவடி, திருவடி அப்படின்றது ஆடிய திருவடின்னா ஆடுற திருவடி அப்படின்னு நம்ம முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். பின்னாடி போக 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 சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு வரும்போது அவனுடைய திருவடின்னா எது அப்படின்னு உடனே நமக்கு கால் ஞாபகம் வரக்கூடாது. அவனுடைய திருவடின்னா எது? சச்சிதானந்தம் தான் அவனுடைய திருவடி. சச்சிதானந்தத்துக்கு எங்க காலு இடுப்பு கண்ணு ஜடமுடியெல்லாம் எங்க இருக்கு? சச்சிதானந்தத்துக்கு இதான். மாணவனுடைய முதிர்ச்சியை பொறுத்து பொருள் மாறும். திருவடி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சரியையில் இருக்கிற மாணவனுக்கு திருவடி ஒன்று, அவனுக்கு அடி திருவடி. கிரியையில் இருக்கிற மாணவனுக்கு அங்கே திருவடி நடராஜருடைய திருவடி நிழல் தான் நமக்கு. யோகத்தில் இருக்கிற மாணவனுக்கு அங்கே இல்லை திருவடி, திருவடி இங்கே இருக்கு இங்கே இருக்கு இங்கே இருக்கு, 3 இடத்துல மாறி மாறி இருக்கு அப்படிங்கிறது யோக நிலை மாணவன் சொல்லுவோம். வாசி யோகத்தில் பண்ணும்போது திருவடியை பார்க்கலாம், அந்த திருவடி இங்கே இருக்கும். அதுதான் நம்ம சாமி கும்பிடும்போது இப்படி கும்பிட்றோம். அவனுடைய திருவடி இங்கேருந்து ஒரு இவ்வளோ தூரத்தில் இருப்பார். ஸோ ஏற்கனவே நம்ம அவருடைய திருவடிக்குள்ளே தான் இருக்கிறோம். இறைவனுடைய திருவடியை அடையணும், இறைவனுடைய திருவடியை அடையணும், அடைச்ச இறைவனுடைய திருவடிக்குள்ள தான் நீ இருக்கிற. திருவருள் வேண்டும், திருவருள் வேண்டும், திருவருள். திருவருள் இல்லைன்னா உனக்கு திருவருள் வேணும்னு சொல்லவே தெரியாது. உனக்கு திருவருள் இருக்கிறதுனாலதான் திருவருள் வேண்டும்னு சொல்ல தெரியும். அது போல இதுல குடிநீர் குளம் ஒன்று இருக்கு. அந்த குளத்துல ஊர்ல உள்ளவங்க எல்லாம் குடிக்க தண்ணிக்காக அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. அங்கே ஒரு மீன் இருக்கு. அந்த மீன் இவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது என்ன முடிவு பண்ணிடுதுன்னா, என்ன மாதிரி மீன் நினைக்கிறேன், இது என்ன முடிவு பண்ணுது, இவங்க ஊரில் குளம் இருக்குது,
அந்த குளத்துல இருக்கிறது குடி தண்ணீர் இல்லை போல் இருக்கு. இங்கே வந்து குடி தண்ணீர் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்போ நம்ம இங்க இருக்கிற இந்த குளத்துல நம்ம இருக்கோம், நமக்கு குடி தண்ணீர் வேற எங்கேயோ இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு குடி தண்ணீர் வேணும், எனக்கு குடி தண்ணீர் வேணும், குடி தண்ணீர் வேணும்னு வேண்டிட்டு இருந்தான். அது போல திருவருள் வேணும், திருவருள் வேணும், எனக்கு திருவருள் தான் வேணும், எனக்கு திருவருள் தான் வேணும், எனக்கு திருவருள் தான். திருவருள் என்னவோ அடுத்து 2025 வருஷம் ஜனவரி 26 வரப்போறது மாதிரி திருவருள் வேணுமா? திருவருள் இல்லைன்னா அங்க எங்க இங்க ஃபார் அவே இருக்க கேவலம். அங்க வந்ததுக்கு பேர் என்ன? திருவருள் இல்லாம தெருவருளா? அங்க வந்து தனு கரண புவன போகம் கொடுத்து உயிர் உடலை கொடுத்து பிறவிக்கு கொண்டு வந்தது தானே திருவருள். அன்றிலிருந்து ஒன்றாயும் இருக்குது அப்படின்னு பின்னாடி அப்புறம் திருவருள் எப்படி தனியா வரும்? திருவருளை தேடியெல்லாம் நம்ம போக வேண்டியதெல்லாம் யோக நிலை ஞான நிலைக்கு வரும்போது தெரியும். சரியில் இருக்கிறவன் அது என்ன சொல்றது, சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போறவன்ட்ட கூப்பிட்டு திருவருள்லாம் இங்கேயே இருக்குப்பா, இங்கேயே இருந்து நீ பார்க்கலாம்ப்பா அப்படின்னா, அட போப்பா இங்க இருந்தா தூங்கிடுவேன், அங்க போனதான் ஏதாவது பாட்டு கேட்டு போட்டு டீ கொடுப்பாங்க, தூங்காம இருக்கலாம் அப்படின்ட்டு போவான். ஆக திருவருள்னா சரியகிரிய யோகம் ஞானத்துல அர்த்தம் வேற. திருச்சிற்றம்பலம் அப்படின்னா அர்த்தம் வேற. திருச்சிற்றம்பலம்னா எங்க இருக்கு? அது தில்லையில இருக்கு. அது சரியில இருக்கிறமான ப்ரீகேஜி படிக்கிறோம். திருச்சிற்றம்பலம்னா எங்க இருக்கு? யோக நிலையில் இருக்கிறமான. திருச்சிற்றம்பலம் இங்க இருக்கு, அங்கே இல்லை, இங்க இருக்கு. ஞான நிலை மாணவன் திருச்சிற்றம்பலம் எங்க இருக்கு? திருச்சிற்றம்பலத்துலதான் நான் இருக்கேன். திருச்சிற்றம்பலம்னா என்னன்னு கேட்டா, திருச்சிற்றம்பலத்துலதான் நான் இருக்கேன். சரியா முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்போம். முத்தலை, அதுதான் கரெக்டா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் சின்ன பிள்ளைங்கன்னு அர்த்தம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக சரிய கிரிய யோகம் ஞானம் என்கின்ற நிலையிலே திருவடி என்றாலும் வேற வேற பொருள்கள், எல்லாமே சரியான பொருள்கள், அந்தந்த மாணவனுக்கு அது அது. அது போல திருச்சிற்றம்பலம்னாலும் வேற வேற பொருள்கள் அப்படியெல்லாம் இருக்கின்றது. இப்ப சிவபெருமான் நமக்கு தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அங்க திருவடியில் அவர் ஆடுகிறார். சிவபெருமான்கிட்ட நம்ம வேண்டுவது என்ன வேண்ட வேண்டும் அப்படின்னா, பெருமானே தொடர்ந்து ஆடுங்க, நீங்க கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உயிர்கள் எல்லாம் இன்னும் பக்குவப்படாம இருக்குது. கொஞ்சம் வேகமா ஆடினீங்கன்னாக்க நமக்கு ஷோ சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறோம், ஐயாவோட வகுப்பு 2 மணி நேரமா, ஸ்பீடை மாற்றி 2ல் வச்சு கேள், பிளே ஸ்பீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது 1.5 1.75 2ல் வச்சு கேள் அப்படின்னு கொஞ்சம் வேகமாக பண்ணி விடுங்க சாமி அப்படின்னு வேண்டுற மாதிரி சிவபெருமானுடைய நடனத்தை நம்ம பார்க்கும்போது அவன்கிட்ட வேண்டுவது, பெருமானே இந்த நடனத்துல நான் சீக்கிரம் சாயுச்சியம் அடைகிற மாதிரி ஆடு நீ அப்படின்னு பெருமான்கிட்ட நம்ம வேண்டணும். சினிமாவில் ஒரு பாட்டு வரும், திருவிளையாடல் படம் பார்க்கணும். எல்லாருமே திருவிளையாடல் படம் பாருங்க, ஹோம்ஒர்க். அது யூடியூப்ல பார்த்தாலே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்க மொபைல்லே பார்க்கலாம். திருவிளையாடல் பார்க்கணும். திருநெறி செல்வரா ஏதோ ஒரு அப்பர் சுவாமிகளுடைய இது இருக்கு, யாராவது பதிவிடுங்க அந்த அது என்ன படம்னு சொல்லி. சிவாஜி கணேசன் படம் திருச்செல்வரோ ஏதோ ஒன்று இருக்கு, அந்த படம் பாருங்க. அது மாதிரி பல படங்கள் பார்க்கணும். ராஜராஜ சோழன் படம் பாருங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்திருக்கிற விஜய் படம், இப்போ வந்திருக்கிற சிவன் படம் அதெல்லாம் பார்க்காதீங்க. திருவிளையாடல் ஒரு பாட்டு இருக்கு, பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. நீ ஏதோ பெரிய சரிய கிரிய சைவ சித்தாந்தமெல்லாம் பேசாதடா. பாட்டும் நானே பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. இறைவன்தான் அந்த செய்கின்ற பொருள், செய்யப்படுகின்ற பொருள், அதனால் வரக்கூடிய பயன் எல்லாமே சிவபெருமான் தான். பாட்டும் அவன்தான், பாடுறவனும் அவன்தான், பாட்டோட பொருளும் அவன்தான், எல்லாமே சிவம் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். நம்ம அதை கவனிக்காம ஏதோ பபுல்காம் சாப்பிட்டுக்கிட்டு வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு படத்தை பார்த்துட்டு வந்திருப்போம். பாடும் உனை நான் பாட வைப்பேனே, அதாவது இறைவன் தலைவன், உயிர்கள் என்றும் இறைவனுக்கு அடிமை, அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கண்ணதாசன் இப்படி சொல்லியிருக்கிறார். பாடும் உனை நான் பாட வைப்பேனே. கூட்டும் இசையும் கூற்றின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ அப்படின்னு கேட்கிறார். ஏண்டா டே, உனக்கு இல்லாம நான் தாண்டா பண்றேன், எனக்கே நீ அல்வா கொடுக்குறியா,
திருநெல்வேலிக்கே அல்வாவா, மதுரைக்கே மல்லிகையா அப்படிங்கிற மாதிரி கூட்டும் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் முனை நான் பாட வைப்பேனே கூட்டும் இசையும் கூற்றின் முறையும் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ அசையும் பொருளில் இசையும் நானே. ஒரு பொருள் அசையணும், ஜட பொருளை இயக்க வேண்டும் என்றால் அது சத்தத்துல தான் இயக்க முடியும். வைப்ரேஷன் சொல்றாங்க, அல்ட்ராசானிக் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அல்ட்ரா சவுண்ட், அந்த சவுண்டில் அந்த அதில் வரக்கூடிய வைப்ரேஷனில் தான் அதை இயக்க முடியும். ஆக இந்த ஜட பொருளாகிய மாயை பொருளை, 3 பொருள் தானே இருக்கு, ஒன்று சிவபெருமான், இன்னொன்று உயிர்கள், இன்னொன்று ஜடப்பொருள். உயிர்களை இயக்கிறதுக்கு அவரே உள்ள நுழைஞ்சுக்கிறாரு. ஜடப்பொருளை இயக்கிறதுக்கு உள்ள மட்டும் நுழைஞ்சா பத்தாது, வெளியில இருந்தும் தள்ள வேண்டியது இருக்காது. ஜடப்பொருளை இயக்கணும் அப்படின்னா அதுக்கு சவுண்டு வேணும். சவுண்டு தான் ஓம்கார சவுண்ட். அதுல இருந்து தான் உலகம் இயங்குது. இதை சயின்டிஸ்ட் அப்புறமா சொல்லுவாங்க, நான் இப்பவே சொல்லிடுறேன். நம்மளுடைய அருளாளர்கள் எப்பவோ சொல்லியிருக்கிறாங்க, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே. ஏதாவது ஒண்ணு இயங்குதுன்னா நான் தாண்டா சக்தி. ஓம் சக்தியே, பராசக்தியே, ஓம் சக்தியே, ஆதிபராசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் விநாயகா, ஓம் சக்தியே, ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே, பங்கர் காமாட்சியே, ஓம் சக்தியே, இன்னரும் கலைகள் வாழி இறைவனான் இன்னல் வாழி உன்னிறை சக்தி பீடம் ஓமெனும் வெளியில் வாழி கண்ணிறை மணியேயான கருமறை பொருளை வாழி தென்திரை உலகமெல்லாம் உண்டுனை வாழி வாழி வாழி. இந்த ஓம் சக்தி பங்காரு சக்தி, நம்ம பேசுற சக்தி சிவகாமி சக்தி. ஆக பெருமான் இயங்குகிறது, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே, நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம். ஜட பொருள்கள் இயங்குனா தானே ஆன்மாக்களுக்கு அனுபவம் வரும். சூரியன் வரணும்ல, சூரியன் அப்படியே இருந்துச்சுன்னா நிலா சுத்தணும், பூமி சுத்தணும், பூக்கள் மலரணும், விதைச்ச விதை முளைக்கணும், இதெல்லாம் நடந்தா தானே உயிர் அனுபவத்துக்கு வரும், உயிர் வாழ முடியும். வாழ்றதுக்கே இதெல்லாம் தேவை, அனுபவத்துக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆக இந்த நமக்காக உங்களுக்கும் எனக்காக இதையெல்லாம் இயக்குகின்றான் பெருமான், இதையெல்லாம் படைக்கிறான். இதுக்கு ஆக்சிஜன் கொடுக்குறான். ஆக்சிஜன் நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு போவோமோ அது வரைக்கும் தான் கொடுத்துருக்கான். ஆக்சிஜன் உலகம் பூரா ஆக்சிஜன் கிடையாது. கொஞ்ச தூரத்துக்கு மேல போயிட்டா ஆக்சிஜன் இல்லை. சும்மா கைலாய மலையில ஏறினாலே ஆக்சிஜன் பத்தாது. அதுக்கு மேல போறவங்க, ஸ்பேஸுக்கு போறவங்களாம் ஏன் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போறாங்க? அங்க கிடையாது. அங்க ஏன் கிடையாது? மனிதன் இங்க இருக்கான், இவனுக்கு இது போறோம்னு இங்கே கொடுத்துருக்கிறார். இந்த மனிதன் பதி பசு பாசத்தை படிப்பதற்கு என்ன வேண்டுமோ அதை இங்கே கொடுத்துருக்கிறார். எதெல்லாம் தேவையில்லையோ அதை இங்க கொடுக்கல. ஆக இங்க இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு பதி பசு பாசம் படிக்க வேண்டியதுதான். இப்போ நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. கண்ணதாசன் யார் தெரியுமா? சைவ சித்தாந்த பேராசிரியர். அப்படி சொன்னா அவர் கதையை பாட்டு எழுத முடியாது, பணம் வராது, வாங்கின கடனை கட்ட முடியாது. அதனால அதை சைவ சித்தாந்தம் சொல்லாம சொல்லுவார். கண்ணதாசன் மாதிரி யாரும் சைவ சித்தாந்தத்தை விளக்கி சொல்ல முடியாது. இதுலேயே எல்லாமே சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஒரு வார்த்தையிலையும் சைவ சித்தாந்தம் தான் இருக்கு. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் பாட வைப்பேனே. நம்ம பின்னாடி படிக்க போறோம் சைவ சித்தாந்தத்துல. ஒரு பொருளும், அதாவது காரணம், துணை காரணம், அது மாதிரி சொல்லும். ஒரு பானை வந்திருக்கு அப்படின்னா, பானை எப்படி வந்தது? மண்ணு ஒரு காரணம், அப்புறம் அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அந்த பானை செய்யறதுக்கு உண்டான அந்த சுத்திர இது டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் துணை காரணம். அதுக்கப்புறம் இதை பண்றதுக்கு ஒரு குயவன் ஒருத்தன் வேணும்ல. மண்ணு அதுவா பானை ஆயிடுமா? டூல்ஸ் அதுவா பானை பண்ணிடுமா? வெறும் டூல்ஸால பானை பண்ண முடியாது, களிமண் வேணும். வெறும் களிமண் பானை ஆயிடாது. ஆக களிமண் இருக்கணும், சுத்துறது இருக்கணும், இதை பண்றதுக்கு ஒரு குயவன் இருக்கணும். இதான் அனுமான பிரமாணம்னு சொல்றோம். அவன் இல்லாம இது வந்திருக்காது. அதுவே அது வந்துடும் அப்படின்னா டார்வின் மாதிரி முட்டாள் தான் அப்படி பேசணும். மண்ணு ஒரு 1000 வருஷம் ஆயிடுச்சுன்னா பானை ஆயிடும். பானை 1000 வருஷம் ஆயிடுச்சுன்னா கொலுசு ஆயிடும். எப்படிடா கொலுசாகும்? நேச்சுரல் சாய்ஸ். ரொம்ப வருஷம் இருக்குல்ல, ரொம்ப வருஷம் இருந்தா என்னடி ஆகும்? முட்டாள். உயிர் இல்லை, ஜீவராசிகளுக்கு ஜீவன் இல்லை, உயிரினங்களுக்கு உயிர் இல்லைன்னு சொல்றவனுக்கு பேரு சயின்டிஸ்டா? அவனுடைய என்ன கொள்கைன்னா, உயிரினங்களுக்கு உயிர் என்பது எதுவும் இல்லை,
அப்புறம் ஏன்டா உயிரினம்னு சொல்ற? இது உயிரற்ற பொருள், இது உயிருள்ள பொருள், இதுக்கு உயிர் இல்லை, இதுக்கும் உயிர் இல்லைன்னு சொன்னா அப்புறம் இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லையா? காமன் சென்ஸ்ரா. எங்க ஊர்ல கை நாட்டுக்கு கூட தெரியுது, உங்க ஊர்ல ஏன் இது தெரியலன்னு தெரியல. நீ எழுதுற பாடத்தை எங்க புத்தகத்துல போட்டுட்டு மீதான் அரும்பி விதிர் விதிர்த்தை எடுத்துட்டாங்க எங்க கவர்மெண்ட். புத்தகத்துல இருந்ததை எடுத்துட்டாங்க. இதுதான் உலகம். ஆக இந்த பாடலை நீங்க அப்புறமா மெதுவா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டும் நான் தான், அதுல இருக்கிற பாவமும் நான் தான், அதை பாடுறவனும் நான் தான், உன்னை பாட வைக்கிறதும் நான் தான், எல்லாமே நான் தான் நான் தான்றார். கூட்டும் இசையும் கூற்றின் முறையும் எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்றவனும், காட்டும் இதையெல்லாம் காட்டுகின்றவன் நான் தான். பதி பசு பாசம் சரியை கிரியை யோகம் ஞானம் இருவினை ஒப்பு மலபரிபாகம் சக்தி நிபாதம், அப்புறம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் சாலோபம் சாரூபம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் எல்லாம் நான் தான் உனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட என்னிடம் இதெல்லாம் காட்டும் என்னிடம் கதை சொல்ல வந்தாயோ? நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பாட வச்சேன், நான் தான் படித்தேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் விழா நடத்தினேன். டேய், இந்த வார்த்தையை கேட்டாலே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து. சிவபெருமானுக்கு கோபம் வர வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக கோபம் வர வச்சிடும், ரொம்ப ஈஸியாக கோபம் வர வைக்கும். பெரிய கருணை கடவுள், அவர் அன்பு, அவர் அறிவு, அவர் ரொம்ப இலகுன மனசு அப்படி இப்படின்னு கதையில சொல்லியிருப்பார். அவரை டக்குன்னு கோபம் வர வைக்கணும் அப்படின்னா நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க, டக்குன்னு கோபம் வந்துடும். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார். நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுங்க, சொன்ன உடனேயே டமால்னு ஒரு கத்தியை வச்சு அறுத்துருவார். நான் என்கின்ற ஒரு வார்த்தையும் எனது 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 பெயர், எனது புகழ், எனது இடம், எனது பட்டம், எனது பேரு, எனது மனைவி, எனது குழந்தை, எனது பேரன், எனது பேத்தி அப்படின்னு எதெல்லாம் எனது இந்த 2 வார்த்தை மட்டும் அவருக்கு பிடிக்காது. ஏன் இது பிடிக்காது? இது 2 ஆணவ மலத்துடைய வார்த்தைகள். அதுல இருந்து தானே மீட்டு எடுக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. 1000 பிறவிகள் பிறந்துட்டு 1,00,000 பிறவிகள் பிறந்துட்டு திரும்ப வந்து நான் எனது அப்படின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? விடிய விடிய கதை கேட்டு சீதைக்கு ராமன் என்ன வேணும்னா சித்தப்பன்னு சொன்னானா? அது போல ஏண்டா இன்னும் கேவலத்துல அப்படி இருந்த இப்போ இவ்வளவு பிறவிகள் கொடுத்துருக்கிறேன், திரும்பவும் வந்து நான் எனதுன்னு சொல்றியே, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு கோவப்படுவார் பெருமான். இந்த நான் எனது அப்படிங்கிற இந்த 2 வார்த்தைகள் சிவபெருமானுக்கு பிடிக்காத வார்த்தைகள். அதை நம்ம தவிர்த்தோம் என்றாலே நாம் சிவபெருமானை ஈஸியாக அடைந்து விடலாம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. திருவடி என்றால் சச்சிதானந்தம் என்று பெயர். சரியை மாணவனுக்கு ஒரு பொருள், கிரியைக்கு ஒரு பொருள், யோகத்துக்கு ஒரு பொருள். அல்டிமேட் பொருள் என்ன அப்படின்னா சச்சிதானந்தம், சாயுச்சியம் என்று பெயர். இறைவன் திருவடி நிழலில் இருக்கிறேன் அப்படின்னா நிழல் எப்படி இருக்கும்? இந்த லைட் போட்டா நிழல் பின்னாடி இருக்குது, இந்த பின்னாடி இந்த லைட் போட்டா முன்னாடி இருக்கு. அப்ப திருவடி நிழல்ல நம்ம எப்படி இருக்கோம்? திருவடி நிழல்ல இருக்கிறதுனா என்ன? இப்போ நமக்கு மேல அவர் ஆடிக்கிட்டே இருப்பாரு, அவருடைய திருவடி ரொம்ப நிழல் ரொம்ப பெருசா இருக்கும், ஆலமர நிழல் மாதிரி இருக்கும், அதை விட பெருசா இருக்கும். நம்ம எல்லாரும் அது உள்ள போய் மழை வந்தா எப்படி ஒதுங்குறோமோ அப்படி ஒதுங்குமோ, அப்படிலாம் கிடையாது. திருவடி என்றால் சச்சிதானந்தம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னு சொல்றதுனால நடராஜ பெருமானாக உருவம் தாங்கி நிற்கிறார். எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கு பொம்மையை வச்சு சொல்லி தர்றதுனால இங்க தில்லையில அவர் ஆடிய திருவடியாக நிற்கிறார். திருவடி அப்படிங்கிறதுக்கு பொருள் நிறைய இருக்கிறது. பாடல் முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன், 150 வரி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு வரி தான் முடிஞ்சிருக்கு. திருவாசகத்துல இந்த கீர்த்தி திரு அகவல் அப்படிங்கிறதுல இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிவபெருமானுடைய புகழை பாடுகின்றது, கீர்த்தியை பாடுகின்ற அகவல் அப்படிங்கிறதுனால சிவபெருமானின் புகழை பாடுகின்ற அகவல் சொல்றோம். தில்லை அப்படிங்கிற அந்த ஊர் எதனால தில்லைன்னு பெயர் வந்தது? தில்லை மரம், தில்லை வனம், அதுதான் அந்த தில்லைக்கான காரணம். அதுக்கப்புறம் அங்கே பெரும்பற்ற புலியூர் அப்படிங்கிறதுக்கு புலிக்கால் முனிவர் அங்கே தவம் செஞ்சதுனால பதஞ்சலி முனிவர். அப்புறம் சிதம்பரம் அப்படின்னு இப்போ ஒரு பேர் இருக்கு, சித்து அம்பரம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தான் சித்து அம்பரம், சித்தம்பரம், சிதம்பரம், சிதம்பரம்னு இப்போ இது மாதிரி சொல்றோம். இது ஒரு இது. இறைவன் எதுக்காக தில்லை மூதூர்ல ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உயிர்களுக்கு பேரானந்தத்தை கொடுப்பதற்கு, சச்சிதானந்தத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த உலக இயக்கத்திற்காகவும். உயிர்களின் இருக்கிறது 3 பொருள். ஒன்று அவர், இன்னொன்று இயக்குனா இயங்கும், அதான் அறிவித்தால் அறியும், இன்னொன்று
சும்மா தள்ளிட்டு போக வேண்டியதான், டேபிள் வெயிட் மாதிரி அது. ஆக உயிர்களுக்கு உள்ளிருந்தும் இயக்க வேண்டியது இருக்கு, ஜட பொருள்களுக்கு வெளியில இருந்து அவர் இயக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக இந்த திருநடனத்தை அவர் செய்கின்றார். இந்த திருநடனம் கிமு 2000 தோன்றியது அப்படின்னு சொல்லக்கூடாது. திருநடனம் அனாதியிலிருந்தே அவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பப்போ பார்க்குறவங்க அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது பெருமாளா இருந்தாலும், சுந்தரரா இருந்தாலும், பதஞ்சலி முனிவராக இருந்தாலும், ஆடிக்கொண்டிருக்கின்றதை இவங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டு போனாங்களே தவிர, இவங்க கேட்டதுனால அவர் ஆடினார் அப்படின்னு சொன்னா கான்செப்ட்ல தப்பு வந்துடுது. அதனால அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. உயிர்களுக்காகத்தான் சிவபெருமான் சக்தி ஆகிறார். இல்லைன்னா அவர் சிவனாவே செவனேன்னு இருந்திருக்கலாம். அவர் செவனேன்னு இல்லாம சக்தியேன்னு ஆனது எதுக்கு அப்படின்னா நமக்காகத்தான். சக்தி தான் அந்த ஐந்தொழில் செய்கிறவங்க. அதனால நம்ம சக்தியை ரொம்ப மட்டமாக சொல்லிடக்கூடாது. அடியார் என் கூட ஒரு பெரிய சிவனடியார் ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஆலயத்துக்கு வருவார், சாமியை கும்பிடுவார், எல்லா தேவார பதிகங்களையும் பாடுவார். கிட்டத்தட்ட ஒரு 500 பதிகம் பாராயணமாகவே பாடுவார். நம்ம அது முடிச்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு போனோம்னா அவர் வெளியில் வந்துடுவார். அங்கே போகிற அப்படி சொல்லுவார். அது குங்குமம் வச்சோம் அப்படின்னா பிடிக்காது. திருநீரை விட அப்புறம் என்ன வேற ஒன்று குங்குமம் வைக்கிறது அப்படி சொல்லுவாங்க. ஆக நமக்கு என்ன தெரியுது, நமக்கு மாதா பிதா குரு தெய்வம் அப்படிதான் நமக்கு தெரியுது. அதனால இந்த அம்மா தான் நமக்கு அழுக்கெல்லாம் தொடச்சி விட்டு சரி பண்றாங்க. அதனால அம்மாவுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அப்புறமா நம்ம அப்பாவை பற்றி யோசிக்கலாம். ஆக இந்த ஐந்தொழில் செய்கின்றான் சிவபெருமான் அப்படின்னு நம்ம எப்போ சொன்னாலும் ஐந்தொழில் செய்வது சக்தி தான் செய்வாங்க. அபிராமி தான் ஐந்தொழில். புவனங்களை படைக்கிறது, காக்கிறது எல்லாத்தையும் அவங்க தான் செய்கிறாங்க. இறைவன் 36 தத்துவங்கள்ல நாதமாக அவர் இறங்கிட்டு விந்து விட்ட பொறுப்பை கொடுத்துட்றார். அம்மா நீ பார்த்துக்க, நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, பார்த்துங்க, சமைச்சு வச்சிரு அப்படின்ட்டு அவர் போயிடுவார். அப்புறம் இந்த அம்மா படாத பாடுபடணும். அதுபோல் இந்த உயிர்களுக்கெல்லாம் சச்சிதானந்தம் கொடுக்கணும், பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுவார். பேசாமல் உட்காந்துருவார். இந்த அம்மா தான் ராப்பகலாக வேலை செய்யணும் எல்லாத்துக்கும். சரி, ஸோ இப்போ ஐந்தொழில் செய்கிறது யாரு அப்படின்னா அபிராமி அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கும். அபிராமின்னா யாரு? சிவபெருமான் வேலை செஞ்சா அபிராமி, சிவபெருமான் பேசாமல் உட்கார்ந்துருந்தா சிவபெருமான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த உலக இயக்கமெல்லாம் எப்படி இவ்வளோ அழகா இயங்குது? இப்போ என்ன சொல்றோம், நம்ம பறவைகள் சரணாலயம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, வேடந்தாங்கல். வேடந்தாங்கலுக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து பறவைகள் வருது. நீங்களும் நானும் போக முடியலை ஆஸ்திரேலியாவுக்கு, ரொம்ப தூரம், ஃப்ளைட் சார்ஜ் எவ்வளோன்னு தெரியல, விசா கிடைக்குமான்னு தெரியல. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு பறவை இங்க இருக்கிற வேடந்தாங்களுக்கு வருஷா வருஷம் வருது. எப்படி வர முடியும்? பெருமானுடைய கருணை இல்லாம நடக்காது. ஏன் வரணும்? எப்படி வரணும்? ஃப்ளைட் கூட 1 ஸ்டாப் 2 ஸ்டாப்னு எங்கேயாவது நிறுத்தி டீசல் போட்டு பெட்ரோல் போட்டுட்டு போறாங்க. இந்த பறவை எப்படி பறந்து வருது? அது வேடந்தாங்கல் இங்கே இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? கூகுள் மேப்பு. கடல்ல பறந்து வரும்போது அதுக்கு எது கிழக்கு மேற்கு எப்படி தெரியும்? கரெக்டாக இங்கே வந்து இறங்கணும்னு எப்படி தெரியும்? இறங்கிட்டு சீசன் முடிஞ்சவொன்னு திரும்ப அங்கே போயிடுது. கடவுளே, இங்கேயே இருக்காது. வெக்கேஷனுக்கு வந்துட்டு திரும்ப ஸ்கூல் ஆரம்பிச்சா ஸ்கூலுக்கு போகிற மாதிரி திரும்ப போயிடுது. திரும்ப அடுத்த வருஷம் வரும். எப்படி இதெல்லாம் இயங்குது? எவனோ ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கிறான், அதனால இயங்குது. எவனுமே ஆடலைன்னா இயங்காது. அதுவா இயங்கும். அதுவா எப்படிடா இயங்கும்? அதுவா எப்படி இயங்கும் சொல்லு. இதை இயக்கு. இங்க இருந்துச்சு இங்க வருது, எப்படி இயங்குது? இயக்குனா இயங்குது, இல்லைன்னா பேசாம இருக்கு. ஆக சிவபெருமானுக்கு நாம் எத்துணை பிறவிகள் எடுத்தாலும், எப்பெல்லாம் நமக்கு மூளை அறியும் திறன் நமக்கு இருக்குதோ, எப்போல்லாம் நம்ம கான்சியஸா இருக்கோமோ, நல்ல நிலையில இருக்கிறோமோ, அப்போல்லாம் அவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நன்றி சொன்னாலே பத்தாது. அப்படிப்பட்ட பெருமான் நம்ம பெருமான். ஒரு வரி முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது வரி. தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி, பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி. எல்லா உயிர்கள் பற்றி நம்ம ஏற்கனவே படிக்கிறோம், சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். இறைவன் என்ன பண்றாரு, ஆணவ மலத்தில் இருக்கின்ற இந்த உயிருக்கு அறிவு விளக்கம் செய்ய வேண்டும் என்று பிறவியை கொடுக்கிறார். முதல்ல என்ன கொடுத்தார்? பிறவி கொடுத்தார். பிறவி கொடுத்தாருன்ட்டா என்ன ஆயிடுது? ஐந்தொழில் செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஆயிடுது. மாடு வாங்கிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுமாடு வாங்கியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பசுமாடு வாங்கிறதுக்கு முன்னாடியே
மாடு கட்டுறதுக்கு இடம் வேணும், மாட்டுக்கு தீனி வேணும், பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் வேணும், பாலை கறந்தா விற்கிறதுக்கு இடம் வேணும், எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கயிறு வாங்கணும், அதை கழுவுறதுக்கு தண்ணி வேணும், அதுக்கு பைப் லைன் போடணும். இதெல்லாம் பண்ணாதான் பசுமாடு வாங்கலாம். பசுமாடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டோம், பண்ணணும் என்று அர்த்தம். இறைவன் பிறவியை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டா அது உள்ள ஐந்தொழில் வந்துருது. பிறவியை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? படைத்தல் வந்துருது. படைத்தா என்ன பண்ணணும்? படைக்கிற அந்த அந்த மில்லி செகண்ட்ல இருந்தே காக்கணும் இல்லையா? காத்தல் வந்துருது. சரி, அந்த ஒரே பிறவியில அப்படியே அந்த ஆணவ மலத்தோடைய அந்த பிடிப்பு போயிடுமா? சரி, ரொம்ப அழுக்கு பெற்றதுன்னு வச்சுக்கோங்க, காலர்ல எல்லாம் அது மாதிரி ரொம்ப அழுக்கா இருந்தா சும்மா அப்படியே தண்ணியை ஊற்றி அப்படின்னா போயிடுமா? அதுபோல நமக்கு அழுக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிறதுனால பல பிறவிகள்ல இது எடுக்க வேண்டியது இருக்கு. ஆக ஒரு பிறவியை ஒடுக்கி இன்னொரு பிறவியை கொடுக்கணும். ஒரு பிறவியை அழிச்சா தானே இன்னொரு பிறவியை கொடுக்க முடியும். நம்மளுடைய பயணம் என்ன? சிவத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பிறவியை முடிச்சுட்டு அடுத்த பிறவி கொடுத்தா சந்தோஷப்படணும். அது யார் அந்த பணியை செய்யறானோ அவன் நம்ம கும்பிடணும். சிவபெருமான் அழிக்கிறான் அழிக்கிறான், அழிக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள். நீ அழிஞ்சாதால மேல போவ. 5வது அட்டெண்டன்ஸ்ல இருந்து உன் பேரை எடுத்துட்டு 6வதுல எழுதுனாதான் 6வதுக்கு போக முடியும். 5வதுல இருந்து என் பேரை எடுக்காதீங்க, 5th என் பேரை எடுக்காதீங்க, என் பேரை அழிச்சிடாதீங்க, என் பேரை அழிச்சிடாதீங்கன்னா 5வதுலயே இருக்க வேண்டியதுதான். ஆக அழிக்கும் கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அழிக்கும் கடவுள் ப்ரமோஷன் போட்டு தர கடவுள். ஜூனியர் கிளர்க்கா இருந்தவரை சீனியர் கிளர்க் ஆக்குது, கான்ஸ்டபிளா இருந்தவரை எஸ்ஐ ஆக்குது, எஸ்ஐஏ இன்ஸ்பெக்டர் ஆக்குது, இன்ஸ்பெக்டரை டிஎஸ்பி ஆக்குது. எஸ்ஐங்கிற பேட்சை கலெக்ட்னா தானே அவர் டிஎஸ்பி பேட்ச் போட முடியும். இப்போ அழிக்கும் கடவுள் நம்ம வருத்தப்படக்கூடாது. அழிக்கும் கடவுள் நல்லதுக்கு அழிக்குது, சீக்கிரம் அழிச்சு சீக்கிரம் நல்லதை கொடுப்பா சொல்லணும். ஆக சிவபெருமான் அழிக்கும் கடவுள் இல்லை, சிவபெருமானுடைய கட்டளைப்படி உருத்திரன் அழிக்கும் கடவுள். ஸோ அதை செய்ய வேண்டியது இருக்கு. உயிர்களுக்கு பக்குவம் வருவதற்காக திரும்ப 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 இந்த ஆணவமலம் போற வரைக்கும் துணியில அமுக்கி 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 தண்ணியில அமுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கு மறைப்பாற்றல் தேவைப்படுது. அது எல்லாம் தெளிஞ்சு ஓரளவு புரிஞ்சிருச்சு. இப்போ நேத்தெல்லாம் சில மாணவர்களுக்கு தேர்வு நடத்தினேன். சைவ சித்தாந்தம் நீங்க படிக்கிறது என்ன சும்மா ஏட்டு சுரக்காயா இல்லை அனுபவத்துல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு கேட்டேன் வாழ்க்கையில. ஐயா பெரிய மாற்றம் இருக்கு, எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கு. இப்போ எது நிலையானது எது நிலையற்றதுன்னு புரிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் ஸ்டாண்டர்டா ஒரே பதில சொல்றாங்க. முன்னாடியே சொல்லி வச்சுக்குவாங்களான்னு தெரியல, ஒரே பதில் சொல்றாங்க. ஆக எது நிலையானது எது நிலையற்றது, இதெல்லாம் இப்ப நிலையற்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதனால நான் இப்ப கோவப்படுறது இல்லை. கோவப்பட்டு என்ன ஆக போகுது? என்னுடைய வினையே இவங்க பண்ணி காமிக்கிறாங்க, ஏன் வினையே இவங்க டான்ஸ் ஆடி காமிக்கிறாங்க. அதனால டான்ஸ் ஆடுறவங்களை கோச்சிக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. என்னுடைய வினையை இவர் ஆடி காமிக்கிறாரு, அவர் பாடி காமிக்கிறாரு, அவர் அடிச்சு காமிக்கிறாரு, இவர் திட்டி காமிக்கிறாரு, கரண்ட் போய் காமிக்குது, ஃபேன் ஒர்க் ஆகாம காமிக்குது. என்னுடைய வினையை அதோட தகுதிக்கு ஏற்றாற் போல் என்கிட்ட காமிக்குது. இது என் வினை தான், வேற யார் வினையும் காமிக்க முடியாது. வேற யாருடைய வினையையும் உங்கள்கிட்ட வந்து காமிக்க முடியாது, யாரும் காமிக்க முடியாது. சனி பகவான் கூட காமிக்க முடியாது, சிவபெருமானே காமிக்க முடியாது. என்னுடைய வினையை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குற அளவுக்கு அவன் என்ன முட்டாளா? இந்த வினைகள் காலம் நியதி கலை வித்தை அந்தந்த ஆன்மாக்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றாற்போல் அந்தந்த ஆன்மாக்கள் தான் இன்பம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நான் பண்ணதெல்லாம் என் ஒய்ஃப் எடுத்துக்குவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆக பெருமான் என்ன பண்றாரு? பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி இந்த 5 தொழில்களை எல்லாம் அவர் செய்கின்றார். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. பல்லுயிரெல்லாம் பயின்றனன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பல்லுயிர்னா எண்ணிலடங்கா உயிர்கள், அது தெரியும். 84 லட்சம் யோனி பேதங்கள், அது தெரியும். 4 வகை தோற்றங்கள். ஒரு உயிர் பிறவி எடுக்குது அப்படின்னா முட்டையிலேருந்து வரலாம், கருவிலேருந்து வரலாம், விதையிலேருந்து வரலாம், வேர்வையிலேருந்து வரலாம். இது 4ல் தான் வரணும், வேற வழியே கிடையாது, வேற எந்த வழியும் கிடையாது. இது 4 தான் சிவபெருமானுடைய வழி. இந்த 4லேருந்து வந்ததை நம்ம அப்படி ஒரு பிரித்து பார்த்தோம் அப்படின்னாக்க 7 வகையாக பிரிக்கலாம். இப்போது ஏன் பிரித்து பார்த்தா 7 வருது? 4 4ஆகவே இருக்க வேண்டியதானே அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முட்டையிலிருந்து தோன்றுவது, முட்டையிலிருந்து தோன்றது எது? காக்காயும் முட்டையிலிருந்து தான் தோன்றுது, பாம்பும் முட்டையிலிருந்து தான் தோன்றுது, கோழியும் முட்டையிலிருந்து தான் தோன்றுது. ஆக முட்டையிலிருந்து 4 வகை 4 வகைன்னு அப்படியே நம்ம எடுத்துட்டு போக முடியல. இந்த 4க்குள்ள இருந்தே 7 வகை வந்துருது. முட்டையிலிருந்து தோன்றி பறவை ஆயிடுது ஒன்று, முட்டையிலிருந்து தோன்றி ஊர்வன ஆகுது ஒன்று,
ஆக அப்படி ஊர்வன, பறவைகள், நிலத்தில் வாழ்வன, நீரில் வாழ்வன, விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள்னு பிரிச்சோம்னா 7 வகையா பிரிக்கலாம். தோன்றது 4 தான். தோன்றினதை பிரிக்கும் போது 7ஆக பிரிக்கலாம். அந்த 7க்குள்ளேயே 10 லட்சம் 15 லட்சம் வெரைட்டி இருக்கு. இப்படி பார்த்தா 84 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு வெரைட்டிலையும் நிறைய நம்பர் இருக்கு. 84 லட்சம் அப்படின்ன உடனே பிறவிகள் மொத்தம் 84 லட்சம் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தமிழ்நாட்டிலே 7 கோடி பேர் இருக்கான். அதுல 6 கோடி பேருக்கு சிவபெருமான்னா யாருன்னு தெரியாது, பதி பசு பாசம் தெரியாது. ஆக இந்த 84 லட்சத்தை நம்ம குழப்பிக்க கூடாது. 84 லட்சம் வெரைட்டி. ஒரு தோசை அப்படின்னா அது ஒரு வெரைட்டி. அதுக்குள்ள மாவு தோசை, ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம், மசால் தோசை நிறைய இருக்கு. அப்புறம் பிளைன் தோசையிலேயே 4 தோசை எனக்கு வேணும், மசால் தோசையில 2 வேணும். அதுக்குள்ள நம்பர் வேற இருக்கு. அதை பெருக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படி பெருக்குனா இந்த கணக்கு எவ்வளோன்னு உங்க கால்குலேட்டரும் வேலை செய்யாது, நாசா கம்ப்யூட்டரும் வேலை செய்யாது, எந்த நாட்டில் இருக்கிற எந்த கம்ப்யூட்டரும் இன்னும் 1 கோடி ஆண்டுகளுக்கும் வேலை செய்யாது. ஒருத்தனுக்கு தான் தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், அவனுடைய அடியார்களுக்கும் அருளாளர்களுக்கும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. மாணிக்கவாசகருக்கு தெரியும், திருஞான சம்பந்தருக்கு தெரியும், அவனுடைய அருள் பெற்றதுனால தெரியும். கணக்கு அவன்கிட்ட தான் இருக்கு, இவங்க அருள் பெற்றதுனால அவங்களுக்கு தெரியும். ஸோ தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற. எண்ணில் பல்குணம், எண்ணில் அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ண முடியாத அப்படின்னு அர்த்தம். அதானே 3வது வரி நமக்கு. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி. பல வகையான குணங்கள், எண்ணிலடங்கா குணங்கள், எண்ணிலடங்கா உயிர்கள். ஒரு உயிர்களுக்கும் குணம் காம்பினேஷன் வேற. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுக்கு அவனுடைய சொரூப நிலையில் குணங்கள் இல்லை. அவனுடைய தடத்த நிலையில் ஐந்தொழில் புரியும் போது உயிர்களுக்காக இந்த தனுகரண போன போகத்துக்குள்ள அவன் வரும்போது அவன் 8 குணங்கள் கொண்டவன். உயிர்களுக்கு 3 குணங்கள், ராஜசம், தாமசம், சாத்வீகம். சாத்வீகம் என்பது இறைவனை அடையக்கூடிய குணம். ராஜசம், தாமசம் என்பது சிவபெருமானை அடையாத குணம், சிவபெருமானுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகின்ற குணங்கள். இந்த 3 குணங்களும் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. ஒன்று கூட இருக்கும், ஒன்று குறைச்சிருக்கும். எனக்கு ராஜசம் ஜாஸ்தி இருக்கும், ஒரு 100%ன்னு வச்சுக்குவோம். 3 சேர்ந்து 100% அப்படின்னா எனக்கு ராஜசம் 50%, தாமசம் ஒரு 40, சாத்வீகம் 10, இப்படி ஒருத்தருக்கு இருக்கும். ஒருத்தருக்கு சாத்வீகம் 80, ராஜசம் 5, தாமசம் 3 அப்படி இருக்கும். இந்த 100க்குள்ள இந்த ரேஷியோ, இந்த என்ன சொல்றது, அதோடைய பங்கு தான் வேற வேறையா இருக்குமே தவிர எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும். ஆனால் அதிகமாக எது இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ராஜசம் அதிகமாக இருந்தது அப்படின்னா நான் அப்படின்னு சொல்ல பிரச்சனை ஆரம்பிச்சுதா? இந்த இதுக்கு தானே அங்கே கணக்கே ஆரம்பிச்சது, முதல்ல பிறவியே ஆரம்பிச்சது. இத்தனை தடவை பிறந்துட்டும் திரும்ப ராஜச குணத்தில் நான் தான் அப்படின்னு அதை தூண்டும். ஒன்று தூண்டுது இல்லை. இப்போ சில செடிகளுக்கு மருந்து போட்டால் நல்லா விளையுது, இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா வாழைப்பழம் பெருசாக பழுக்குது. அதுபோல் நம்ம ஏதாவது ஒரு பூஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கே எனர்ஜி நல்லா வருது. அதுபோல் இந்த 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 அசைவ உணவை நம்ம சாப்பிடும்போது அந்த ராஜசத்துக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். என்ன பண்ணலான்னா அப்படின்னு. அப்படி அது இவன் மேலே தப்பு இல்லை, உள்ளே இருக்கிறது அப்படி வேலை செய்யுது, அது தப்பு அதோட. அதை சாப்பிட்டது தான் இவனுடைய தவறை தவிர சாப்பிட்ட பின்னாடி அது வேலை செய்கிறது இவனுடைய கண்ட்ரோலில் அது கிடையாது. அது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது என்ன பண்ணும்? நான் எனது பண்ணும். இப்போ நான் எனது பண்ணால் நம்ம கதை என்ன ஆகும்னு நமக்கு தெரியும். சைவ சித்தாந்தம் படித்ததுனால இது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுது. நான் எனது என்றால் தள்ளி 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 போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு இருக்கும்னு அர்த்தம். சிவபெருமானை விட்டு நான் எனதுங்கிறத விட்டுட்டு சாத்வீகமானோம் அப்படின்னா ஒட்டி 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 வந்துக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அவரும் நம்ம கூட வருவார். தள்ளி இருக்கிறவங்கள நீ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவார். நிறைய பேர் நம்ம விழாக்கெல்லாம் போகும்போது பக்கத்தில் ஐயா கையெழுத்து போடுங்க, நோட்டில் கையெழுத்து போடுங்கம்பாங்க. முன்னாடி யார் இருக்காங்களோ, யார் நோட்டை நீட்டுறாங்களோ கையெழுத்து போடுறோம். யார் கடைசியாக உட்காந்துருக்காங்களோ அவங்க நோட்டை போய் நம்ம கையெழுத்து போடுறது கிடையாது. அப்படி நமக்கு நேரம் இல்லை, போயிடும். அதுபோல் சிவபெருமானோட நம்ம ஒட்டி இருக்க வேண்டும் என்றால் சாத்விக குணம் இருந்தால் தான் ஒட்டி இருக்க முடியும். ராஜச தாமசம் இருந்தால் தள்ளி தான் இருக்கணும். இது வரைக்கும் திருநீர் அணிகிற லெவலுக்கு வந்துட்டு இப்பவும் ராஜச தாமசத்துக்கு உண்டான அசைவ உணவை சாப்பிடுகிறோம் என்றால் இந்த திருநீரும் போயிடும் அடுத்த இடம். சத்தியம், சயின்ஸு. சத்தியம்னு சொன்னா நமக்கு ஏத்துக்க மாட்டோம். சயின்டிஃபிக்கா நான் சொல்றேன். சயின்டிஃபிக்கா என்ன, இந்த 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 மாத்திரையை சாப்பிட்டா, ஒரு மாத்திரையை சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகுது, அதுக்கு ஒரு மாத்திரை வச்சிருக்காங்க மெடிக்கல்ல. ஒரு வாரமா மோஷன் போகவே இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறான்.
போய்கிட்டே இருக்குது 3 நாளா அப்படின்னா அதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறோம். அது போய்கிட்டே இருக்குன்னு சொன்ன மாத்திரை போறதை ஸ்டாப் பண்ணுது. போகாம இருக்காருன்னு கொடுத்த மாத்திரை போக வைக்குது. ஸோ அந்த மாத்திரையில அதுக்கு உண்டான கெமிக்கல் இருக்கு. அது அதோட வேலையை செய்யுது. இந்த மாத்திரையில, இந்த அசைவத்துல இருக்கிறது மாத்திரையில டாக்டர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? அதுல புரோட்டீன் இருக்கு, அதுல அயன் இருக்கு, அதுல ஹீமோகுளோபின் இருக்கு, அதுல அதுல இது என்ன சொல்றது? உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸ் இருக்கு, அதுல மினரல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லுவான் எல்லாரும். ராஜசம் இருக்கு, தாமசம் இருக்கு, அதை எவனும் சொல்ல மாட்டான். அவனுக்கு அந்த அறிவு கிடையாது. அதெல்லாம் சொல்லுவான். உலகத்துல இதுல ஒண்ணுலதான் புரோட்டீன் இருக்கிற மாதிரி. ஹீமோகுளோபின் 10 தான் இருக்கு. நல்ல அந்த இறால் மீன் ஒண்ணு போடுவான், பெருசா போடுவான். அதை வந்து நீங்க ஃப்ரை பண்ணா இன்னும் ஹீமோகுளோபின் கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறும். என்னடா டாக்டர், ராஜசம் ஏறுண்டா, ஹீமோகுளோபின் இப்படியே இருந்துட்டு போகுது. ஹீமோகுளோபின் இருந்தா என்ன இருக்கும்? இந்த வாழ்க்கையில கொஞ்சம் சோவையா இருப்போம். ராஜசம் ஏறினா என்ன ஆகும்? திருப்பி 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 பிறப்போம். எது பெரிய தண்டனை? மரண தண்டனை. அதுதான் மரண தண்டனை. ஆக புரோட்டீன், விட்டமின், அது இது இதெல்லாம் சும்மா கதை. பல பல வீடுகள்ல பெண்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, வீட்டுக்காரோட தொந்தரவு தாங்காம. நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வேண்டாம். உனக்கு வேண்டாம இருக்கலாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாரு. அட கடவுளே, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நல்லா பாக்குறாரு. இந்த பிள்ளைங்க திரும்ப 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 பிறந்து கறி மீன் சாப்பிடணுங்கிற எதிர்காலத்தை என்ஷூர் பண்ணிடுறாரு. இன்னொரு 100 பிறவி பிறக்கணும். அதான் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பாரு. பிள்ளைங்களுடைய எதிர்காலம் வராம பாத்துக்க. சாத்விக குணம் கொடுக்குற மாதிரி சமையலை செய்யி, எனக்கு அதையே கொடு அப்படின்னு சொல்றவன் தான் கணவன். அதை விட்டுட்டு நீ வேணா சாப்பிட